வணக்கம். இது கேள்விக்களம். டாஸ்மாக் தலைமையகத்தில் நடத்திய இடி ரெய்ட் தொடர்பான வழக்கு விசாரணை அதற்கான தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு மேலும் உச்சநீதிமன்றம். அது தொடர்பான வழக்கில் மிக கடுமையான கேள்விகளை இடி நோக்கி முன்வைத்திருக்கிறது. குறிப்பாக கூட்டாட்சி குறித்தான கேள்விகளையும் வைத்திருக்கிறது. மாநில அரசுகளோட விசாரணை உரிமையை நேரடியாக தலையிடுகிறதா இடின்ற கேள்வியை வைத்திருக்கிறார்கள். அதே போல் ஈடிக்கு இன்னொரு பல கேள்விகள் எழுப்புகிறார்கள். இது உங்களுடைய வரமுறைக்குள்ளே வரக்கூடியதா இந்த விஷயம்? அதே போல் நீங்கள் எப்படி ஒரு ஊழல் என்று நடந்து தெரிந்துவிட்டாலே ஒரு மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீங்களாக எடுக்க முடியுமா என்று பல்வேறு கேள்விகளை வைத்திருக்கிறார்கள். இதைத்தான் நாம் இன்று விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இணைகிறார்கள் திமுகவிலிருந்து ராஜா தமிழ்மாறன், விசிகேவிலிருந்து திரு ஆலூர் ஷானவாஸ், பாலச்சந்திரன் ஓய்வு IAS, அதிமுகவிலிருந்து ரவி குழந்தைவேல் மற்றும் அரசியல் விமர்சகர் பானு ரவிச்சந்திரன் விரைவில் இணையவே இருக்கிறார்கள். ராஜா தமிழ்மாறன், ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த விஜய் மதன்லால் சௌத்ரியோடைய வழக்கினுடைய ரிவ்யூ அது முடிவாகிற வரைக்கும் இந்த தடை நீடிக்கும், இடைக்கால தடை நீடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு. அதுபோக மாநில அரசினுடைய உரிமை குறித்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்காங்க. எப்படி ஒரு பெரிய ரிலீஃபாக பார்க்குறீங்களா? இது வரலாறுலேயே ஒரு விசித்திரமான வழக்காக தான் நம்ம இதை பார்க்கணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இதில் 45 வழக்குகள் இருந்ததாக தான் அவங்க சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் அதை பேஸ் பண்ணி தான் இதுன்னு சொல்கிறாங்க. இதில் 35 வழக்குகள் கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட வழக்குகள் 2017 அதற்கான விசாரணையை தான் இவங்க இப்போ மேற்கொள்கிறோம்னு சொல்கிறாங்க. எந்த வருஷத்தில்? 2025. அப்போ கிட்டத்தட்ட சொல்லணும்னு சொன்னால் கடந்த ஆட்சியில் நடந்ததுக்கான விசாரணைகளை நீங்கள் இப்போ நடத்துனீங்கன்னா, அதுவும் நீங்கள் இப்போ உள்ளே வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்க, அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய செல்ஃபோனெல்லாம் நீங்கள் பறிச்சிருக்கீங்க. அப்போ இருந்த அதிகார மையத்தில் இருந்த அமைச்சர், அப்போ அதிகாரத்தில் இருந்தவர்கள் வேறு, இப்போ அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வேறு. அப்படி இருக்கப்பட்ட நிலையில் இவங்க எப்படி இப்படி ஒரு முடிவை எடுத்து உள்ளே செஞ்சாங்கங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியக்குறி. அதுவும் என்ன மாதிரியான வழக்குகள் தெரியுங்களா? அதாவது டாஸ்மாக் கடைகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ எக்ஸஸ் காசு வாங்கினாங்க, இல்லை அதிகாரிகள் இருக்கக்கூடிய ஒரு சிலர் தவறு செஞ்சுருக்காங்க, அப்படிப்பட்ட வழக்குகள். அப்போ நடந்த வழக்குகளுக்கு இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் விசாரிக்கிறதுக்கு வர்றீங்க? ஒன்று. இப்போ இது அப்பட்டமாக தெரியுது ஒரு விதிமீறல்ங்கிறது. அடுத்த கேள்வி முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது மாநில அரசினுடைய உரிமை சார்ந்த ஒரு நிறுவனம், ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி மாதிரி. இதுக்குள்ளே நீங்கள் விசாரிக்கிறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு கோர்ட்டு மண்டையில் கொட்டி கேட்டிருக்கு. கிட்டத்தட்ட சொன்னால் அப்படி தான், வாட் ரைட் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ உள்ளே போய் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்களுக்கு ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்துருக்கீங்களா? இல்லை. நேராக உள்ளே போகிறீங்க. நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய MD நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர், நீங்கள் செல்ஃபோன் பறிப்புங்கிறதே ஒரு தனி மனித உரிமையை மீறுவதற்கான ஒரு பெரிய அத்தாட்சி. அதை நீங்கள் எப்படி செஞ்சீங்கிறத இன்றைக்கி கேட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் உள்ளே போய் நீங்கள் கேட்கும்போது 60 மணி நேரம் பெண் ஊழியர்களை நீங்கள் உள்ளே நிறுத்தி வச்சுருந்துருக்கீங்க. 60, இது எவ்வளோ பெரிய விதிமீறல். சரி, இதை ஃபைனலாக கிளைமேக்ஸில் இந்த விசாரணை இல்லை, இது சம்மந்தமாக இன்றைக்கி வாதங்களை அரசு தரப்பில், ஒன்றிய அரசின் தரப்பில், இடி தரப்பில் முன்வைத்த ASG இவர் அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் திரு ராஜு அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் சரியான முறைகளை கடைபிடித்தோம் அந்த சோதனையின் போது, அதில் எந்த விதிமீறல்களும் நடைபெறவில்லைன்னு ஒன்று. இன்னொன்று, ப்ரெடிகேட் அஃபென்ஸ், அதாவது அங்கே முறைகேடுகள் டாஸ்மாகில் நடந்ததுன்றத மாநில அரசினுடைய விசாரணை அமைப்பை ஒப்புக்கொள்கிறது. அதன் அடிப்படையில் எங்களுக்கு PMLA மணி லாண்டரிங் ஆக்ட் தடை சட்டத்தில் எங்களுக்கு உரிமை இருக்கிறது. செக்ஷன் 17 படி நாங்கள் சட்டப்பூர்வமாக தான் உள்ளே போகிறோம். அதில் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள், நாங்கள் வருவதில் தவறு இல்லை. சரி, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஏதாவது பணம் பிடிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் இன்னார் மீது இன்னார் தவறு நீங்கள் விசாரிச்சிங்க இல்லையா, இவர் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? அதை இன்னைக்கு கோர்ட்டு கேட்டிருக்கு. நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், ஹேவ் யூ ப்ரொசீடட் அகெயின்ஸ்ட் எனி அக்யூஸ்ட் அப்படின்னு யார் CJI கேட்குறாங்க. அதுக்கு அவர் பதில் என்ன தெரியுங்களா சொல்கிறாங்க? அவங்க மேலெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் கோர்ட்டுக்கு வந்துட்டாங்கங்கிறாங்க. அப்படின்னா இவர்கள் தேடிய எதுவும் கிடைக்கவில்லை, அங்கே நடக்கவே இல்லை. ஆனால் இவங்க கட்டுக்கதைகளை அதில் உருவாக்குறதுக்கான முயற்சிகளை செஞ்சாங்க. அதில் மிகப்பெரிய தோல்வி அவங்க சந்திச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு மணி லாண்டரிங் ஆக்ட்னா என்ன? இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு, இவ்வளோ பணம் இந்தந்த இடங்களுக்கு பரிமாற்றம் ஆகி இருக்கிறது, இந்தந்த இடங்களில் நாங்கள் இவ்வளவு பணத்தை பிடிச்சிருக்கோம், இந்த பணத்தை பயன்படுத்தி இவ்வளவு சொத்துக்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த செயின் லீடு நீங்கள் கண்டினியூ நீங்கள் அங்கே ப்ரொடியூஸ் பண்ணணும் இல்லையா கோர்ட்டில்? மணி ட்ரையல் அது வேணும்ல. PMLA பிரைமரி ஃபேக்டே அதுதானே, அது இல்லையே.
அப்ப இது எப்படி இது கேஸ் நியாயமான கேஸ்? அதான் சொன்னேன், வரலாறுலயே விசித்திரமான வழக்குகள்ல இந்த வழக்கு ஒரு வழக்குன்னு நான் சொல்ல வரேன். அது சம்பந்தமான தரவுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசு தரப்பு இடி தரப்புல சொல்லியிருக்காங்க. அதை நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றதையும் சொல்றாங்க. நீங்க அதுதானே அவர் கிளியரா கேட்கிற, ஹேவ் யூ ப்ரொசீடட் எனி அகைன்ஸ்ட் எனி அக்யூஸ்ட்னு கேட்கிறாரு. இதே வார்த்தையை சிஜிஐ கேட்கிறாரு, இல்லன்னு சொல்றாங்களே. அப்ப இருந்தா இன்னார்னு சொல்லணும்ல, அது ஏன் வரல? ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், 2017க்கான வழக்குக்கு நீங்கள் எப்படி 2025 வந்து நீங்கள் என்ன எடுக்க முடியும்? எந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கும் அந்த பீரியடில்? நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் ரெக்கார்ட் இருக்கும், 3 இயர்ஸ் ரெக்கார்ட் இருக்குமா ஒரு நார்மலாக ஒரு ஆஃபீஸில்? இல்லை நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடியதுன்னு அந்த ஆஃபீஸர்ஸில் நீங்கள் சம்மன் பண்ணணும். இப்போ இருக்கிற அதிகாரிகள் என்ன பதில் உங்களுக்கு அதில் கொடுக்க முடியும்? எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே போயிருப்பாங்க, எல்லாம் டிரான்ஸ்ஃபர் போஸ்ட்டு. அப்போ இங்கே இருக்கக்கூட நீங்கள் என்னத்தை கேட்க முடியும்? மொத்தத்தில் இவங்க எதிர்பார்த்து வந்தது ஒன்று. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, டெல்லி ஃபார்முலா, தெலங்கானா ஃபார்முலா, சத்தீஸ்கர் ஃபார்முலான்னு சொல்லிட்டு இவங்க தொடர்ந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், இது மாதிரி ஈடி அம்சு அங்கே இருக்கக்கூடிய வியாபார நிறுவனங்களில் இருக்கக்கூடிய கொள்முதல்களை எல்லாத்தையும் கேள்விகள் வச்சு அந்த நிறுவன உரிமையாளர்களை மிரட்டி இவங்க காசு வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் சிசோடியாவிலிருந்து நீங்கள் வந்து டெல்லியுடைய அமைச்சர், நீங்கள் வந்து சந்திரசேகர் ராவ் அவர்களுடைய மகளை வந்து பிடிச்சி உள்ள வச்சிங்க, இது மாதிரி சத்தீஸ்கரில் நீங்கள் பிடிச்சி உள்ள வச்சிங்க. அந்த எதிர்பார்ப்பில் நீங்கள் வந்தீங்க, இப்படியெல்லாம் ஊழல் நடந்ததுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. எதுவுமே கிடைக்கலன்னா உடனே நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இப்போ தடுமாறிக்கிட்டு இருக்கீங்க. கேட்போம். திரு பானுச்சந்தர், ஒரு சரியான வந்து உங்களுக்கு காரணங்கள் கிடைக்கல, எப்படியாவது வந்து அரசியல் ரீதியாக பயன்படுத்தணுன்ற ஒரு நோக்கம் இருக்குது. பல வழக்குகளில் வந்து நீங்கள் பின்னடைவை சந்திச்சிருக்கீங்க. அதே போல் வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்றம் குட்டே வச்சிருக்கு, நீங்கள் அதிகார வரம்பை வந்து மீறுறீங்க, மாநில அரசனுடைய அதிகாரத்துக்குள்ளே தலையிடுறீங்க. ஒரு ஊழல் வழக்குன்னு தெரிஞ்சால் ஒரு மாநில அரசினுடைய அமைப்பு வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னா நீங்களா தன்னிச்சையாக போக முடியுமான்னு சொல்லி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பிஆர் கவாய் பல சீரியஸான கேள்விகள் எழுப்பியிருக்காரு. உங்களுடைய அதிகாரத்தை மீறி செயல்படுறீங்க. இது முதல் முறையில், இரண்டாவது முறை. நீதியரசர் கவாயும் இன்னைக்கு மெயினாக என்ன சொல்லியிருக்காருன்னா, கூட்டாட்சி தத்துவத்தில் மாநிலங்களோட ஆய்வு செய்யக்கூடிய உரிமையும் அதில் அடங்கியுள்ளது. ஃபெடரலிசம் கான்செப்ட் வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் பவர்ஸும் வந்து ஃபெடரலிசம் கான்செப்டுக்குள்ளே வருதுன்றதை ஹைலைட் பண்ணியிருக்காரு. அதில் இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம் என்னன்னா, அரசு ஊழியர்கள் மேல் குற்றம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஸ்டேட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸோட சேர்ந்து தான் நீங்கள் செயல்படணுன்றதை வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அது ஸ்டேட் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி விஜிலன்ஸ் கமிஷன் வந்து போட்ட எஃப்ஐஆர் வச்சு தான் இவங்க வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த இசிஐஆர்னு ஒன்று போடுவாங்க, அதை போட்டு இந்த மணி லாண்டரிங் இன்வெஸ்டிகேஷனை ப்ரொசீட் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து இது அடிஷ்னல் சொலிசிட்டர் ஜெனரல் எஸ்வி ராஜு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இந்த கமெண்ட்டுக்கு அப்புறம் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னா, கோயர்சிவ் மெஷர்ஸ் மாத்திரம் தான் இடி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், கோயர்சிவ் மெஷர்ஸ் எடுக்காதீங்க. நீங்கள் வந்து விஜிலன்ஸோட ஸ்டேட் விஜிலன்ஸோட சேர்ந்து செயல்பட்டு நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீதியரசர் சொல்கிறத வந்து நம்ம வாங்கிக்கணும். ஏன்னா அவர் தான் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ். இதுக்கப்புறம் வந்து இது மக்கள் வரிப்பணம் மற்றும் மக்கள் வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து ஒரு நல்ல இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். நம்ம இதுல என்னன்னா அந்த ராஷமோன் எஃபெக்ட், அதுல கோயர்சிவ் ஆக்ஷன் சொல்லும் பொழுது இன்க்ளூடிங் சர்ச், சீசர் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆர் இன்வெஸ்டிகேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க தலைமை நீதியரசரோட பெஞ்ச். விசாரணையும் சேர்த்தே தான் அவங்க சொல்றாங்க. அவங்க விசாரிக்கலாம்னு சொல்றாங்க. கோயர்சிவ் ஆக்ஷன் சொல்லிட்டு இன்க்ளூடிங் சர்ச், சீசர் ஆர் இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்டிகேஷனை ஸ்டாப் பண்ணுவாங்களான்றது வந்து எனக்கு கிளியரா தெரியல அந்த வேர்டிங்ஸ்ல இருந்து. இது ஆனா நீங்க அதுல ஏற்கனவே ஸ்டே கொடுத்தாச்சு, அந்த விசாரணை அதுக்கு அப்புறம் நடைபெறல. ஏற்கனவே கொடுத்த தடை தான் இப்போ வந்து இடைக்கால தடை இப்போ தொடருது. இல்ல இன்வெஸ்டிகேஷனை கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி சொன்ன மாதிரி நான் இன்டர்பிரட் பண்ணல இதை. பட் ஆனால் நீங்க சொல்றது வந்து இருக்கலாம். ஸோ அதனால வந்து அது நம்ம இன்டர்பிரிட்டேஷனுக்கு உட்பட்டது. நம்ம சென்ட்ரல் நானும் அதே தான் சார் சொல்றேன், நானும் இல்லைன்னு சொல்றேன், நானும் அதே வார்த்தைகளை நானும் சொல்றேன். ஓகே, ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா? ஆமா, கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லையா? ஸோ அதனால கொடுத்திருக்காங்க. ஸ்டேனா என்ன கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லவே இல்லைங்க. ஸ்டேனா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா ஸ்டாப், பார்ஷியலா ஸ்டாப் பண்ணி ஸ்டேனா என்ன அர்த்தம்? இல்லங்க இருங்க, அதான் சோதனை விசாரணை எல்லாவற்றிற்கும் இடைக்கால தடை அப்படின்னா அது எல்லாவற்றிற்கும் தடைனா நிறுத்தி வைக்கிறது தானே.
இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாப். அப்போ சர்ச் அண்ட் சீசர் தவிர இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணலாம் இல்லைங்க. சர்ச் அண்ட் சீசர் மாத்திரம் தான் இன்வெஸ்டிகேஷனா? இல்லை. ஸோ அதனால தெரியலன்னு சொல்ல வரேன். நான் அந்த வேர்டிங்ஸ்லேருந்து என்னால் இன்டர்பிரட் பண்ண முடியும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணு சொல்கிறீங்க, நான் அது இல்லைன்ற சொல்ல வரேன். அதான் கணக்கு. ஓகேவா? ஸோ அல்டிமேட்டாக வந்து மக்கள் வரி பணம், மக்கள் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது. இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் விஜிலன்ஸும் சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, கேட்போம். திரு பாலச்சந்திரன், முழுமையாக வந்து இதை விசாரணையை நிறுத்தி வைக்க சொல்லலை, அவர்கள் விசாரணை தொடரலாம் அப்படின்ற ஒரு பார்வையை சொல்கிறார். அது அந்த மாதிரி தான் வந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கா, இல்லை இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை நீட்டிப்பு இருக்கு இல்லையா, அந்த மெயின்டைனபிலிட்டி ஆஃப் விஜய் மதன்லால் சௌத்ரி ரெவ்யூ வரைக்கும், இது வந்து என்ன ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கா? இந்த வழக்கு விசாரணைன்றது, இந்த டாஸ்மாக் வழக்கு, இந்த இடி விசாரணைன்றது இதோட ஒரு நிறுத்தி வைக்கப்படுகிறதா? ஏன்னா சீஃப் ஜஸ்டிஸே கேட்குறார், எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமாக போயிட்டு இருக்கு அந்த விஜய் மதன்லால் சௌத்ரி கேஸோடைய ரெவ்யூ, ஆனால் அது எப்போ முடிவடைன்னு தெரியல. ஆனாலும் சொல்லிவிட்டு வந்து அது மெயின்டைனபிலிட்டி முடிகிற வரைக்கும் இது இந்த ஸ்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடி என்னுடைய விசாரணை, டாஸ்மாக் விசாரணைன்றது வந்து ஒரு இன்டெஃபினட்டாக வந்து நிறுத்தி வைக்கப்பட்டதுன்னு நினைக்கலாமா? இல்லை, ஸ்டே எதுக்கு கொடுத்துருக்காங்கங்கிறத பொறுத்து இருக்குது. அதாவது ஸ்டே வந்து என்டையர் ப்ரொசீடிங் ஆஃப் இடி வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இடி எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து சீஷர் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, பட் யூ கேன் கண்டினியூ ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அது வெளிப்படையாக சொல்லலைனா கூட இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லலைனா கூட நீங்கள் வந்து சீஷர் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தால் அப்போ இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிக்சர்ஸ் வந்து ரொம்ப கடுமையான ஸ்ட்ரிக்சர்ஸ், அதுக்கு ரொம்ப ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஏன்னா முதல்ல வந்து இந்த இடி எதுக்காக வந்தது அப்படின்னா, வெளிநாடுகளிலிருந்து ட்ரக் மணியோ அல்லது லஞ்ச பணமோ இங்கே வந்து உள்ள வரக்கூடாது, அதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறது தான் ஈடி துவங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கி ஈடி கடைசியில் என்னாச்சுன்னா, இங்கே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் தேவையில்லை, ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தேவையில்லை, எல்லாத்துலேயுமே நாங்கள் மூக்கு நுழைப்போங்கிற மாதிரி அவங்க நுழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பல சமயங்களில் பெரிய பெரிய தலைகளை பற்றி டச் பண்ணாமல், நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், 2 ஏழை விவசாய தொழிலாளர்கள் இந்த காட்டு எருமை விஷயத்தில் எங்களுக்கு இது இருக்காக்கும் அதிகாரம் இருக்காக்குன்னு சொல்லி அவங்கள ஹெராஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான வேலைகளை தான் ஈடி வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஈடி வந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய இதில் வந்து 99% அவங்க ரெஜிஸ்டர் பண்ண கேஸில் வந்து 99% அது வந்து சார்ஜ் ஷீட்டுக்கே போகல, கன்விக்ஷனே ஆகலை. அப்போ ஆனால் யாராவது ஒருத்தரை இப்போ உங்களே என்னையோ ஈடி வந்து ரைட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னு சொல்லி வைங்க, அந்த நியூஸ்னால் வந்து சம்மந்தப்பட்டவருடைய பேர் வந்து ரொம்ப கெட்டு போயிடும். ஆனால் அடுத்து அவங்க எதுவுமே நடவடிக்கை, இந்த பாருங்கள் 2017 2025 வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை என்றால், அல்லது 2017 நடந்ததை பற்றி 2025 இவங்க உள்ள நுழைந்தார்கள் என்றால், அப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத தெரியணும். இவங்களுடைய நோக்கம் வந்து ஸ்டேட் ஏஜென்சியையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் டிஸ்கிரெடிட் பண்ணுறது தான், அதில் சந்தேகமே கிடையாது. இவங்களுடைய பழைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தா இது வந்து கூட்டாட்சி தத்துவம் சொல்கிறோம். அந்த கூட்டாட்சி தத்துவத்தை எத்தனை வழியில் உடைக்க முடியுமோ அத்தனை வழியில் உடைக்கிறதுக்கான ஆயுதமாக இடி பல சமயங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. ஏன் சிபிஐ பற்றி கூட அப்படி சொல்லலாம். நான் வெஸ்ட் பெங்கால் கார்டரை சேர்ந்த முகுல் ராய்னு ஒரு பெரிய தலைவர் டிஎம்சிக்கு இருந்தார், ஒரு பெரிய தலைவர் ரயில்வே மினிஸ்டர்லாம் இருந்தார். அவர் மேலே ஒரு சிபிஐ கேஸ் ஆரம்பித்தாங்க. அவர் கொஞ்ச நாள் வந்து பிஜேபியில் ஜாயின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் இந்த சிபிஐ கேஸ் என்னாச்சுன்னு சொல்லி யாருக்குமே தெரியலை. அஜித் பவார் மேலே 60,000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடத்தினார்னு சொல்லி திரும்ப சொன்னது இவங்க தான், பிஜேபி தான். அவர் வந்து இன்றைக்கி பிஜேபியுடைய இதில் வந்து அரசில் வந்து கூட்டணியில் வந்து துணை முதலமைச்சராக இருக்கார். அவர் மேலே இருந்த கேஸ் வந்து ட்ராப் பண்ணிட்டாங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, பயமுறுத்தல், அச்சுறுத்தல் இவைகளுக்கெல்லாம் இந்த சென்ட்ரலுடைய ஏஜென்சி வந்து பயன்படுத்தப்படுகின்றன அப்படிங்கிறது உண்மை. அதில் ஈடி விளையாடுற விளையாட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் நினைக்கிற ஈடியை வந்து கோ அண்ட் ப்ளே ஒரு ஒரிஜினல் கேமில் திருப்பி அனுப்பிடணும். அந்த பிஎம்எல்ஏ அமெண்ட்மெண்ட்டே தப்பு. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து இப்போ இந்த நாட்டில் யாராவது நிலம் வாங்குறவங்கள யாராவது 100% ஒயிட் கொடுத்து வாங்குறாங்கன்னா இருக்காங்க, ஒரு 10% கூட கிடையாது. 90% நிலம் வாங்கும்போது அவங்க வந்து பிளாக்கில் பணம் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும், யாரும் வாய்த்தருன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வாங்கின அப்படிப்பட்ட கிரே மணியை இன்னொன்றில் இன்வெஸ்ட் பண்ணினார்னா உடனடியாக ஈடு உள்ள நுழைஞ்சிடலாம். இது யார் தப்பு? இந்த மாதிரி கிரேயில் வர்றது யார் தப்பு? சம்மந்தப்பட்டவங்க தப்பா? இது அரசுடைய தப்பு. நீங்கள் வந்து இது உங்களுடைய இதை வந்து ஸ்டாம்ப் டியூட்டியை வந்து குறைச்சி வச்சிங்கன்னா 10% ஆக்குது 4% ஆக்குனா இந்த மாதிரி பிளாக் மணி இருக்கிறது ரொம்ப குறையும். இதை பற்றி எந்த சட்டமும் யாரும் போடுறதுக்கு அக்கறை காட்டல.
நடக்கிறது என்னென்னா மக்களை குற்றவாளி ஆக்கி அவர்களை துன்புறுத்துவது என்பது ஜனநாயக நாட்டில் பொறுப்புள்ள அரசு செய்யக்கூடிய காரியம் அல்ல. இப்போ அதை தான் இந்த இடி மூலமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். நன்றி. திரு ரவி குலேந்திரன், பெரிய அளவிற்கு வந்து குறிப்பாக வந்து எதிர்க்கட்சிகள் உங்களுடைய அதிமுக முதற்கொண்டு எல்லோருமே வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருந்தீங்க. டாஸ்மாகில் நடக்கக்கூடிய முறைகேடு அதுக்கு ஒரு டைட்டிலாம் கூட கொடுத்து இது பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த முக்கியமான வழக்கில் இன்றைய உச்சநீதிமன்றம் வந்து கடுமையான விதிகளை பற்றவில்லைன்னு சொல்லி கடுமையாக வந்து கண்டிக்குது ஈடியை. ஒரு கூட்டாட்சி தத்துவத்தையே வந்து மீறுகிற வகையில் வந்து இவங்க ரெய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுது. உங்களுக்கு முகாந்திரமே இல்லை அங்கே நீங்கள் போய் சோதனை செய்வதற்கு, எப்படி அதை விசாரிக்க முடியும்னு சொல்லி பேசுகிறீங்களே, அந்த அடிப்படையே அந்த கேஸே வந்து இஸ் இட் ஃபாலிங் ஃப்ளாட்? முகாந்திரம் இல்லாமல் நுழைவதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. முதலில் ஒரு அரசு வந்து தமிழக அரசு வந்து செயல்படுது, சிறப்பாக செயல்படுது அப்படின்னா அவங்க வந்து அங்கே என்ட்ராக வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து அளவுக்கு மீறி ஒரு லிமிட்டை மீறி போய் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டுருக்கு. நாட் ஓன்லி த ஸ்டேட், அந்த ஃபுல் ஹோல் இந்தியா வந்து வாட்ச் பண்ணுற அளவுக்கு மேட்ரு வந்து சீரியஸாக போயிட்டுருக்கு. அப்படிங்கிற போது தான் இந்த மாதிரி குறுக்கீடுகள் வர செய்கிறது. அது இல்லாமல் ஒருத்தர் வந்து கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க சுயாட்சியில் வந்து இப்போ தமிழகத்தில் ஆட்சி செய்கிறவர்களை வந்து இடையூறு செய்யும் விதமாக மத்திய அரசு வந்து எதாவது பண்ண வேண்டும் அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகும்போது தான் அந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டிய நெசசிட்டி வருது. அதுதான் ரீசன். அப்போ ஸ்டேட் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகலை, அது லா அண்ட் ஆர்டர்லேருந்து எல்லாத்தையுமே பிரச்சனையிலேருந்து எல்லாத்தையுமே சரியாக பண்ணலைங்கும் போது தான் வந்து உங்களுக்கு சென்ட்ரல் வந்து அளவுக்கு அதிகமாக அப்படின்னா எப்படி அளவுக்கு அதிகமாக இந்த சென்ஸ் அதுதான் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தான் சொன்ன அளவுக்கு அதிகமாக அப்படின்னு போகிறதுனா அளவு இருக்கா, எப்படி முறைகேடுக்கு இல்லை எப்படி? அதை அதாவது என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதுபடி போயிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ வந்து ஒரு எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இல்லை ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கு மேலே எக்ஸஸாக வந்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கிற மாதிரி இஷ்யூலாம் நிறைய இருக்குது. அந்த இஷ்யூ வந்து வெளிப்படைத்தன்மையோடு இந்திய அளவில் பேசப்படுகிற அளவுக்கு வரும்பொழுது மத்திய அரசு தலையிட்டு அதில் உள்ள பிரச்சனைகளை களைவதற்கு முயற்சி செய்வது எந்த விதத்தில் தவறாக சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. இந்த இடியோட சப்மிஷன் படியே இந்த போடப்பட்ட எஃப்ஐஆர்கள்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய பாட்டிலுக்கு மேல் காசு வாங்குறதெல்லாம் 2014 21 இருக்குன்னு சொல்லி ஏஏஜியை இன்னைக்கு சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போ முந்தைய அதிமுக காலகட்டத்திலையும் இந்த காசுகள் வாங்கப்பட்டிருக்குன்னு அந்த 7 ஆண்டுகளையும் குறிப்பிடுறாங்க. இல்லை, அவங்க குறிப்பிடுறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படி இருந்தால் கூட அந்த நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே எழவில்லை. திமுக அரசில் எழுத மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி இன்டர்ஃபியரன்ஸுக்கு அப்புறம் இந்த செந்தில் பாலாஜியோட ரோல் வந்து டிஎம்கேல வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் இந்திய அளவில் பார்க்கக்கூடிய அளவிற்கு பேசப்பட்ட விஷயங்கள் அந்த நேரத்தில் பேசப்பட்டதா என்றால் கண்டிப்பாக இல்லை. அப்பொழுதும் இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. பிரச்சனை எழுப்பப்பட்டிருக்கலாம். இந்த அளவிற்கு உச்சகட்ட இல்லை, இந்த அளவிற்கு உச்சகட்டமா பிரச்சனை வந்து இந்தியாவே நோக்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி எதுவும் நடக்கும். அதுதான் அளவுகோல்னு சொல்லுங்க. அளவுகோல் சொல்லல. நான் கேட்குறேன், இன்னொரு கேள்வி சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. அதில் நீங்கள் ஒன்று நீங்கள் இப்போ அதை வரையறுக்கிறீங்க எப்படி அளவு என்னன்றது. இரண்டாவது, அப்படியே நடந்தாலும் கூட இங்கே மாநிலத்தில் ஒரு விசாரணை அமைப்பு இருக்குது, இங்கே ஒரு டிவிஎஸ்சி இருக்குது, இங்கே ஒரு கோர்ட் இருக்குது, நீங்கள் வந்து வழக்கு தொடுக்கலாம். இல்லை இங்கே வந்து வழக்கு தொடுத்து அது நடக்காத பட்சத்தில் உயர்நீதிமன்றமோ உச்சநீதிமன்றம் ஆணைப்படி ஏதாவது வரலாம். நேரடியாக இடி வந்து நினைத்தாற் போல வந்து ஒரு சிபிஐ கூட வர்றதுக்கு அனுமதி இருக்குது, கன்சென்ட் வாங்கிட்டு வரலாம். இன்றைக்கி அந்த வாதங்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. எப்படி வந்து இடி நினச்சிதுன்னா உடனே டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு விசாரணை அமைப்பு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு மாநிலத்தில் எல்லை மீறி போகுதுன்னு வந்துடலாமா? இல்லை, அதாவது தன்னுடைய அரசு தன்னுடைய தவறுகளை தானே கண்டுபிடித்து நிரூபித்ததாக எங்கும் சரித்திரம் இல்லை. சரியா? இப்போ தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட எந்த பிரிவுகளாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசின் உத்தரவை மீறி இல்லை முதல்வரின் உத்தரவை மீறி யார் அந்த துறையை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான உளவுத்துறையிலேருந்து போலீஸ் துறையிலேருந்து எல்லாமே துறை வந்து பார்க்குறது முதலமைச்சர் தான் பார்க்குறாரு. முதலமைச்சரின் உத்தரவை மீறி ஏதாவது நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அப்போ தன்னுடைய அரசை சார்ந்த தன்னுடைய கட்சியை சார்ந்த நபர்கள் மீது தன்னுடைய அரசில் இருக்கக்கூடியவர் நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? அப்படிப்பட்ட நேர்மையான ஆட்சி நடைபெறும் என்ற பட்சத்தில் அமலாக்கத்துறைக்கோ இல்லை சிபிஐக்கோ எந்த துறைக்கும் வேலையே கிடையாது. அது நடைபெறாத பட்சத்தில் மத்திய அரசு ஒட்டுமொத்த மாநிலங்களினுடைய நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிற காரணத்தினால் அதை கவனிக்கிறார்கள். கவனித்து ஒரு பிரச்சனை அளவுக்கு மேல் சென்று ஒட்டுமொத்த இந்தியாவையே கூர்ந்து நோக்கக்கூடிய அளவிற்கு பிரச்சனை உச்சபட்சமாக செல்லும் பட்சத்தில் அவர்கள் தலையிட்டு அதில் நடவடிக்கை எடுப்பதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. புரிஞ்சுக்கிறேன் நான். அப்போ அதிமுக காலத்துல வந்து ஆட்சி காலத்துல அந்த டைம்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு வேளை ஜெயலலிதா பீரியட்ல அந்த மாதிரி எல்லாம் நடந்துருக்கா? அந்த மாதிரி எல்லாம் நடக்கவே இல்லை. எல்லாமே அளவு மீறி போயிட்டதால நம்ம எடுத்துக்கணும். நான் வந்து திரு ஆலூர் ஷானவாஸ் இல்ல சட்டமன்றத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டையில வந்து தலைமைச் செயலகத்தை வந்து ரெய்ட் நடந்தது. அப்பெல்லாம் வந்து அப்போ ஒன்றிய விசாரணை அமைப்புகள் வந்தப்பெல்லாம் முறைகேடுகள் வந்து அளவை மீறி போச்சுன்னு தான் நம்ம அதை சேர்த்து எடுத்துக்கணும். சரி, நான் இதை கேட்டு வரேன். திரு ஆலூர் ஷானவாஸ்,
நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது வந்து அளவை மீறி எல்லை மீறி போகும்பொழுது ஒன்றிய விசாரணை அமைப்புகள் வருவதில் தவறே இல்லைன்னு சொல்றாரு. அவர் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசர் சொன்ன ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அந்த கான்ஸ்டியூஷன் அதுக்குள்ள எல்லாம் போகல. எல்லை மீறுகிற பொழுது வருவதில் தவறில்லைன்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்களே, அவங்க வந்து ஆமோதிக்கிறாங்க அதை. அதாவது முகாந்திரம் இல்லாமல் வருவாங்களா என்று அதிமுக கேட்கிறது. அப்போ வந்து நீங்கள் கேட்டது போல் தலைமைச் செயலகத்தில் ரெய்டுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நடைபெறக்கூடிய ஒன்று அல்ல. தலைமைச் செயலகம் என்பது ஒரு மாநிலத்தினுடைய ஒரு ஆன்மா, ஒரு சோல். அது அந்த மரியாதைக்குரிய மாண்பு பொருந்திய தலைமைச் செயலகத்திலேயே ஒன்றிய புலனாய்வு அமைப்பு உள்ளே புகுந்து, ஒன்றிய விசாரணை அமைப்பு உள்ளே புகுந்து ரெய்டு நடத்த முடியும் என்று அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு ரெய்டு நடந்துச்சு. தலைமைச் செயலாளர் மாற்றவும் பட்டார். அப்போ முகாந்திரம் இல்லாமல் தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடந்துச்சா, முகாந்திரம் இல்லாமல் தான் தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டாரா? அந்த கேள்விக்கு விடை வேணும்ல. முன்பு திமுக ஆனா பாருங்க, அது முதல் தளத்திலே பிரச்சனைகள் ரைடு பத்தி எல்லாம் நடந்துட்டு இருக்கு, பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. கீழ வந்து பேச்சுவார்த்தை இல்ல அவர் முடிச்சிருக்கோம். கூட்டணி பத்தி பேச்சுவார்த்தை நடந்துட்டு திரு ரவி இருங்க முடிச்சிருக்கோம், அப்புறம் பேசு. தொடருங்க ஆலோசனை. ஏங்க, ஒரு கட்சி ஆஃபீஸில் நடக்கிறதும் தலைமைச் செயலகத்தில் நடக்கிறதும் ஒன்றாங்க? தமிழ்நாட்டில் இப்போ திமுக அதிமுக பல காலமாக மாறி மாறி ஆண்டிருக்காங்க. எந்த காலத்தில்ங்க தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடந்துச்சு? அப்போ தலைமைச் செயலகத்தில் ரெய்டு நடந்துச்சு, ஒரு தலைமைச் செயலாளர் மாற்றப்பட்டார, மாற்றப்பட்ட பிறகு இன்னைக்கு 8 ஆண்டுகள் ஆகிச்சுல, இதுவரைக்கும் அந்த தலைமைச் செயலாளர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரான்னு கேட்குறான். அவர் மீது குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்குதா? மாற்றப்பட்டார்ல, மாற்றப்பட்ட பிறகு அது அவர் மீதான விசாரணையினுடைய நீட்சி என்ன, அதனுடைய தொடர்ச்சி என்ன, அதற்கு கிடைத்திருக்கிற விடை என்ன? தலைமைச் செயலாளரை அன்னைக்கு மாற்றணும். அன்னைக்கு இருந்த ராம்மோகன் ராவை தூக்கிட்டு அந்த இடத்துல பாஜக விரும்பிய ஒரு தலைமைச் செயலாளரை கொண்டு வந்து அமர்த்த வேண்டிய தேவை அன்னைக்கு பாஜகவுக்கு இருந்துச்சு. எடப்பாடி அரசை, ஓபிஎஸ் அரசை தன் கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டிய தேவை அன்னைக்கு பாஜகவுக்கு இருந்துச்சு. தான் சொல் பேச்சு கேட்கிற ஒரு அதிகாரியை அந்த இடத்துல வச்சு வேலை நடத்தணுங்கிற தேவை பாஜகவுக்கு இருந்துச்சு. அதுக்காக ஒரு ரெய்டு. ஓபிஎஸ் அன்னைக்கு பணிய வைக்கணும், சசிகலாவுக்கு எதிராக தூண்டி விடணுங்கிற தேவை பாஜகவுக்கு இருந்துச்சு. அதற்காக நடத்தப்பட்ட ரெய்டு. உண்மையிலேயே அதில் குற்றம் இருந்தால் அவங்க அதை நிரூபிச்சிருக்கணும். அந்த தலைமைச் செயலாளரை வந்து அவங்க கூண்டில் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். இந்த நிமிடம் வரை வாங்கி கொடுக்கவில்லை. அதான் கவனிக்கணும். நீங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 8 ஆண்டுகள் கடந்து விட்டது. இதுவரையிலும் தலைமைச் செயலாளர், அந்த தலைமைச் செயலாளர், மாற்றப்பட்ட தலைமைச் செயலாளர் இதுவரைக்கும் தண்டிக்கப்படலை. அப்போ அந்த ரெய்டுக்கு பின்னால் என்ன? அவர் மாற்றப்பட்டார், இன்னொரு தலைமைச் செயலாளர் அந்த இடத்துல கொண்டு வந்து அமர்த்தப்பட்டார். அப்ப நீங்க நிரூபிக்கல, அப்ப அவர் குற்றம் செய்யலன்னு அர்த்தம் ஆயிடுதுல. குற்றமே செய்யாம எதுக்கு அவரை மாத்தினீங்க? குற்றமே செய்யாம எதுக்கு தலைமைச் செயலகத்தில் ரெய்டு பண்ணீங்க? குற்றமே இல்லாம எந்த முகாந்திரமும் இல்லாம எதுக்கு அவ்வளவு பெரிய சோதனை அன்னைக்கு நடத்தப்பட்டது? அதை விடுங்க. இவர் சொல்றாருல, விஜயபாஸ்கர் வீட்டில் வந்து ஆவணத்தை வந்து எடுத்துட்டு ஓடினாங்களே, முகாந்திரம் இல்லாமல் தான் அந்த ரெய்டு நடந்துச்சா? எடப்பாடி சம்பந்தி வீட்டிலலாம் நடந்துச்சா? முகாந்திரம் இல்லாமல் தான் நடந்துச்சா? ஓபிஎஸ் சம்பந்தப்பட்ட துறையினுடைய ஒப்பந்ததாரர்கள் வீட்டிலலாம் நடந்துச்சா? முகாந்திரம் இல்லாமல் தான் நடந்துச்சா? சசிகலா சம்பந்தப்பட்ட 100 இடங்களில் ரெய்டு நடந்துச்சா? முகாந்திரம் இல்லாமல் தான் நடந்துச்சா? இப்போ அந்த அம்மா இருக்காங்களே, போயஸ் கார்டனில் ஒரு வீடு கட்டி திறப்பு விழா நடத்தி குடியிருக்கிறாங்கல்ல, அந்த வீட்டை அமலாக்கத்துறை கட்டிக்கிட்டு இருக்கும் போதே முடக்கி வச்சுது. ஏன் முடக்குனாங்க? முடக்கப்பட்ட வீடு எப்படி இப்போது திறக்கப்பட்டது? ஏதாவது கிளாரிட்டி இருக்கா நமக்கு? ஒரு சொத்தை முடக்குறாங்க, ஆனால் இப்போ அந்த அம்மா அந்த வீட்டை திறந்து குடியிருக்கிறாங்க. ரஜினிகாந்த்லாம் போய் அந்த திறப்பு விழாவில் பங்கேற்றார். இதையும் பார்க்குறோம், அதையும் பார்த்தோம். ரெண்டுக்கு நடுவில் என்ன சார் நடந்துச்சு? எந்த வீட்டை முடக்கி வைத்தீர்களோ, எந்த சொத்தை முடக்கி வைத்தீர்களோ, அந்த சொத்தெல்லாம் இப்போ வந்து விடுவிக்கப்பட்டு விட்டது. அப்போ எதுக்கு நடத்தப்பட்டது, எதற்கு விடுவிக்கப்பட்டது, ஒன்றும் நமக்கு கிளாரிட்டி இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா, சசிகலா அம்மா வந்து அன்னைக்கு அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கும்போது ரெய்டு நடத்தப்பட்டது. அந்த அம்மா இப்போ அதிமுகவில் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது அதெல்லாம் விடுவிக்கப்பட்டு விட்டது. அவங்க அரசியல் ரீதியாக ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இப்போ இல்லைங்கும் போது விடுவிக்கப்பட்டு விட்டது. அப்ப அரசியல் ரீதியில் ஒரு மாற்றத்தை ரவி ஒரு குறுக்கீடு பண்றாரு. அப்படி பாஜக அரசியலை செய்வதற்கு எல்லாம் நடந்திருக்கு. திரு ரவி, அதாவது எந்த ஆட்சியில ஒரு அமைச்சராக இருக்கும் பொழுது சிறையில் வைக்கப்பட்டு 1 வருடத்திற்கு மேல் இருந்து சிறையில் இருந்து வந்தது பிறகு
ஒரு துணை முதலமைச்சர் பதவி இருக்கிறேன்னு காத்துட்டு இருந்தது எந்த அரசாங்கத்தில் நடந்திருக்கு, எந்த கவர்மெண்ட்டில் நடந்திருக்கு? அதுக்கு பதில் சொல்ல முடியுமா? கேட்போம். எதுக்கு ஒரு திரு அமைச்சர் ஷானவாஸ். வந்து சிறைக்கு போய் ஒரு வருடத்திற்கு மேல் சிறையில் இருக்காரு, அவருக்கு வந்து நீங்க எதுக்கு காத்துட்டு இருக்கீங்க? எதுக்கு ஷானவாஸ் காத்துட்டு இருக்கணும்? சொல்லுங்க. ஒரு இதே வருடத்திற்கு உங்க மேல் முதலமைச்சர் வந்து நீங்க கரூர்ல கேட்டீங்க, அவர் எத்தனை முடிச்சிருட்டோம். மீட்டிங்ல கேட்டீங்க, அவர் முடிச்சிருட்டோம். பாலாஜியை பத்தி எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணி இல்ல, எவ்வளவு நீங்க மோசமா விமர்சனம் கேட்டீங்க, அவர் பண்ணிருக்காரு. முடிச்சிருட்டோம். அதே பதில் சொல்லட்டும். செந்தில் பாலாஜிக்காக ஒரு வருடம் காத்திருந்து அவர் சிறையில் திரு ரவி, இருந்து வரும் வரை நீங்க கேட்டீங்க, காத்திருந்து அவர் பேசி துணை முடிச்சிருட்டோம். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு கூட காத்துட்டு இருக்காரு. சரி, நன்றி. இந்த லட்சணத்துல தான் திமுக ஆட்சி இருக்கிறது. ஷானவாஸ் அவர்களே சொல்லிருங்க திரு ஷானவாஸ். செந்தில் பாலாஜி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சரவையில் இருப்பதற்கு எந்த தடையும் இல்லை. சட்டப்படி எந்த தடையும் இல்லை. சட்டப்படி ஒருத்தர் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி அந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னா எம்எல்ஏவும் இருக்கக்கூடாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இன்னைக்கு அவரை அமைச்சராக ஆகக்கூடாது என்று முட்டுக்கட்டை போடுகிறவர்கள் அவரை எம்எல்ஏவும் இருக்கக்கூடாதுன்னு செஞ்சு பாருங்களேன். ஏன் முடியல உங்களால்? எம்எல்ஏ என்ன, அமைச்சர் என்ன? இதுவும் வந்து உறுதிமொழி எடுத்துட்டு தான் எம்எல்ஏ நீடிக்க முடியுது. அதுவும் உறுதிமொழி எடுத்துட்டு தான் அமைச்சர் ஆக முடியும். அதுவும் மக்கள் பிரதிநிதி தான், இதுவும் மக்கள் பிரதிநிதி தான். மக்கள் பிரதிநிதி சட்டம் என்ன சொல்லுது? தண்டனை பெற்றவர்கள் பதவியில் இருக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்ப அவர் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரா? விசாரணை நடக்குது. அந்த விசாரணை எப்படி நடக்குது? இல்ல இல்ல அது எங்க ஜாமீனை அதை பத்தி மாத்தீங்கல்ல. நீங்க அது சரி, கேக்குறீங்க. அது நீங்க மக்கள் பண்ணிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதை மக்கள் மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அது எங்க மக்களால் கட்சி முடிவு தேர்ந்தெடுக்கப்பட்டால் பண்ணுது. குற்றவாளி இல்லை என்று அது ஆகிடுமா? குற்றவாளி ஆயிட்டாரா? குற்றவாளி தீர்ப்பு இல்லைன்னு வந்துருச்சா? ஆகிடுமா? தீர்ப்பு வந்துருச்சா? எதற்காக இல்ல, இல்ல. அப்புறம் ஒரு தீர்ப்பு வருஷம் வந்துருச்சா? ஒரே நேரத்துல பல கேட்கிறேன். பேர் பேசினா கேட்காது. எதுக்காக தீர்ப்பு ஒரு வருஷம் வந்துருச்சான்னு உள்ள கேட்கிறேன். அதுக்கு பதிலா சொல்லுங்க போயிட்டு சார். 15 நாள்ல தீர்ப்பு 30 நாள்ல வந்துருச்சா? இல்ல இருக்கலாம். இல்ல ஒரே நேரத்துல பல பேர் பேசினா கேட்காது. திரு நீங்க பாலச்சந்திரன் நீங்க செந்தில் குறுக்கிட்டீங்க. பாலாஜி விடுதலை ஆகும் பொழுது முதலமைச்சர் எங்க இருந்தார்? சரி, ரைட். நன்றி. உங்களால் பதில் சொல்ல முடியுமா? நன்றி. தீர்ப்பு திரு வந்துருச்சா? பாலச்சந்திரன் நீங்க அவர் குறுக்கிட்டீங்க. காரணம் மாட்டிட்டு அவரை வெளியே இல்ல இல்ல போட்டு இருங்க. மறுக்க நீங்க முடியாது. இன்டர்வியூ பண்ணிட்டே இருந்தா திரு ரவி அவர் எல்லாத்தையும் கேட்காது. ஒரு நிமிஷம் இருங்க. திரு பாலச்சந்திரன் நீங்க குறுக்கிட்டீங்க. கார்த்திக் இல்ல இந்த நான் வரேன். விவாதம் திரு ஷானவாஸ் அவர் குறுக்கிட்டாரு. இந்திய அவர் மட்டும் கூட்டாட்சி முடிச்சிடட்டும். தத்துவம் எந்த அடிப்படையில் இந்த விவாதம் இந்திய கூட்டாட்சி தத்துவம் எந்த அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி சில கருத்துக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொல்லியிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வந்து திமுக அதிமுகன்னு உங்களுக்குள்ளே போட்டி போடாமல் இது வந்து மாநில சுயாட்சியை வந்து பறிக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அது இன்னும் தெளிவாக இருக்கும். நான் இன்னொன்று கேட்குறேன், திரும்ப திரும்ப வந்து இங்கே சொல்லப்பட்டது இந்த மாதிரி அளவுக்கு மீறி தீங்குகள் நடந்து விட்டால் அப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வர வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அளவுக்கு மீறின்னு சொல்லி எப்படி டிசைட் பண்ணுறோம்? சோஷியல் மீடியாவில் ஒரு 10,000 பேர் எழுத வச்சிடலாம், உன்னுடைய எல்லாருமே அது அளவுக்கு மீறின்னு நினைப்பாங்க. ஒரு நம்பர் 1. நம்பர் 2 வந்து சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்படிலாம் வரணும், ஏன்னா தீங்கு நடக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வளரும்னு சொல்கிறீங்களே. யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காகவெல்லாம் இடி வந்து உடனடியாக உள்ள நுழையிற கேஸெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த நாட்டில் சிஏஜின்னு ஒருத்தர் இருக்கார். இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. சிஏஜி வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. அந்த கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி வந்து 7.5 லட்சம் கோடி அளவிற்கு முறைகேடு நடந்திருப்பதாக தன்னுடைய அறிக்கையில் கொடுத்தாரு. எதுக்கோ வர்ற இவங்க இந்த இடி வந்து ஏன் அந்த பக்கம் எட்டியே பார்க்கல? அப்போ இப்போ என்ன நடக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா நான் என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம், இடி கண்டுக்கிடாது, சிபிஐ கண்டுக்கிடாது. மற்றபடி எதிர்க்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களில் நாங்கள் போய் நுழைவோன்னு சொல்லி சொன்னால் அதை எதிர்த்து பேச வேண்டியது முறையை ஒழிய சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த அத்தாரிட்டி இருக்குது அவங்க வரணும் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய மாநில சுயாட்சி உரிமையை நம்மளே விட்டு கொடுக்குற மாதிரி அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் திரு ஷானவாஸ் நான் இடைவேளைக்கு அப்புறம் திருப்பி உங்ககிட்ட வரேன். கேள்விக்களம் தொடர்கிறது. திரு ஷானவாஸ் இங்க ஒரு கருத்து குறுக்கிட்டீங்க, முடிச்சிருங்க. இல்லை, அதாவது விசாரணைக்காக பிடித்துட்டு போய் ஓராண்டுக்கு மேலே வச்சும் அவர் மீதான குற்றச்சாட்டில் நிரூபிக்க முடியாமல் அவருடைய ஜாமீன் மனுக்களை வந்து பலமுறை நிராகரித்தும் குற்றச்சாட்டை நிரூபிக்காமல் கடைசியில் கோர்ட்டால் வேறு வழியே இல்லாமல் அவரை விடுவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இங்கே இதில் யாருக்கு பின்னடைவு? அவர் ஓராண்டு சிறைவாசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகும் கூட அவ்வளவு கால அவகாசம் ஈடிக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் கூட எத்தனையோ முறை அவருடைய ஜாமீன் மனுக்கள் வந்து நிராகரிக்கப்பட்டும் கூட ஈடியால் உரிய ஆவணங்களை கொண்டு போய் கொடுத்து அந்த கால அவகாசத்துக்குள்ள அவரை வந்து ஜெயிலில் இருந்த அந்த காலத்துக்குள்ள எதுவும் செய்ய முடியலை, நிரூபிக்க முடியலை. இதுக்கு மேலே வைக்க முடியாது, பிணை நிராகரிக்க முடியாதுங்கிற இடத்துக்கு நீதிமன்றம் போன பிறகுதான் பிணை வழங்கப்பட்டது. அப்போ ஏன் நிரூபிக்க முடியல உங்களால்? இதுதானே கேள்வி.
சரி, செந்தில் பாலாஜி விஷயத்துல தான் இந்த பின்னடைவை இடி சந்திச்சிருக்குன்னா யாருடைய வழக்குல இடி முன்னேறி போயிருக்கு? கெஜ்ரிவால் விஷயத்திலையா, ஹேமந்த் சோரன் விஷயத்திலையா, கவிதா விஷயத்திலையா? இந்தியா முழுவதும் எதிர்க்கட்சி சார்ந்த தலைவர்களை, முக்கிய அமைச்சர்களை எல்லாம் இப்படி தேடி தேடி கைது செய்வதில் தீவிரம் காட்டிய இடி அவர்கள் மீதான குற்றச்சாட்டை நிரூபிப்பதில் தீவிரம் காட்டியதா? குற்றச்சாட்டை நிரூபித்ததா? வாய்தா வாங்கிட்டு போனது யாரு? இவங்களா இடியா? செந்தில் பாலாஜி கேஸ்லயே வாய்தா வாங்கிட்டு போனது யாரு? அப்போ இடியை வந்து கைது செய்யும் போது இருக்கக்கூடிய அந்த முனைப்பு வழக்கை நிரூபிப்பதில் ஏன் இல்லை இடிக்கு? ஏன்னா ஒன்றும் இல்லை, மேட்ரு இல்லை. பழி வாங்குவதற்காக பிஜேபிக்கு யார் எப்போ பழி வாங்கணும்னு பிஜேபி சொல்லுதோ உடனே இடி அதை செய்யும். அதை தான் நம்ம பார்த்துருக்கோம். கோர்ட் அதை தான் பிடிக்குது. இந்த விஷயத்தில் கூட பாருங்க, டாஸ்மாக் விஷயத்தில் யார் வந்து இதை கிளப்பிட்டா? ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி திட்டமிட்டு எழுதப்படுகிறது, ஊகத்தின் அடிப்படையில் எழுதப்படுது. இப்படி இருக்கலாம் அப்படின்னு இருக்கலாம்னு சொல்லி எழுதப்பட்ட ஒன்றை உடனே அண்ணாமலை வந்து அறிக்கையை வெளியிடுறார். 1000 கோடி ஊழல்னே அவர் வெளியிடுறார் அறிக்கையா. அவர் 1000 கோடி ஊழல்னு சொன்னோன்னா மறுநாள் அமலாக்கத்துறை வந்து ஆமாம் 1000 கோடி ஊழல்னு விசாரிக்க போகுது. அப்போ அமலாக்கத்துறைக்கு டைரக்டர் யாருங்க? அண்ணாமலையா? கேட்போம். அண்ணாமலை சொன்ன அடுத்த நாள் அமலாக்கத்துறை அதே பாணியில் போகுது. இதுதான் இங்கே கேள்வி. அப்போ இதைத்தான் இங்கே கொஸ்டின் ஆகுது இன்னைக்கு. அதனால தான் நீதிமன்றத்தில் போய் அமலாக்கத்துறையினுடைய நிலை சந்தி சிரிக்குது. இப்போ அமலாக்கத்துறை இந்தியா முழுவதும் உள்ள கேஸ்ல இது ஒரு கேஸ் மட்டும் இல்லை, எல்லா கேஸ்ல நான் என்ன சொல்றேன், எந்த கேஸ்ல இடி எடுத்துக்கொண்ட வழக்கில் முன்னேறி போயிருக்குது, குற்றத்தை நிரூபிச்சிருக்குது, அரசியல் ரீதியாக பழிவாங்கப்பட்டவர்கள் உடைய விஷயம் பழிவாங்கப்பட்டதில்ல, தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு ஒரு 5 கேஸ் எனக்கு காட்டுங்க. நான் வரேன் திருப்பி வரேன் 2 கேஸ் வரேன் ஷானவாஸ் திருப்பி வரேன். நான் சுருக்கமா எந்த அமைச்சர்கள் அப்படின்னு கேட்டார் இல்லையா? அஜித் பவார் மீது இன்னமும் வழக்கு பெண்டிங் இருக்கு. நீங்க என்ன வச்சிருக்கீங்க? டெபுட்டி சிஎம் வச்சிருக்கீங்க. நீங்க அசாம் சிஎம் அவரு பேர்ல கேஸ் இருக்குல்ல, அவரை பிஜேபியில் நீங்க சிஎம் வச்சிருக்கீங்கல்ல, அப்ப அது என்ன கணக்கு? சந்திரபாபு நாயுடு மேல நீங்க சிபிஐ வழக்கு வச்சிருக்கீங்கல்ல, அப்ப வழக்கு இருக்கக்கூடியவர்களெல்லாம் சிஎம்மாவே நீங்க வச்சிருக்கீங்க, துணை சிஎம்மா வச்சிருக்கீங்க. இங்க சட்டத்தின் பால் நம்பிக்கை கொண்டு மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஒருத்தர் நீங்க எப்படி மந்திரி ஆகக்கூடாதுன்னு முதல்ல சொல்றீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையே. அப்போ உங்களுடைய வன்மை எங்க இருக்குன்னா, இந்த செந்தில் பாலாஜி இவருடைய செயல்பாடு, இந்த கொங்கு ரீஜனில் இவங்க வாங்குற அடி, இதெல்லாம் வச்சு நீங்க ஒரு திட்டம் போடுறீங்க. நீங்க தயவு செஞ்சு நான் யார் யாருன்னு கேட்டீங்கல்ல, இவர்கள் மீதெல்லாம் வழக்கு இல்லைன்னு சொல்லுங்க, நான் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க இது நான் சொன்னது ஒரு 3 பேர் குறைந்த பட்டியல், இன்னும் பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. வர திரு பானுச்சந்தர், அதாவது அரசியல் ரீதியா வந்து இடி செயல்படுது, தொடர்ந்து பல வழக்குகளை பின்னடைவை சந்திக்குது. ஏன் அவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கை வந்து மேற்கோள் காமிச்சார். இன்னைக்கு கூட டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கடைசியா இறுதியாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றேன், நீங்கள் அவருக்கு எதிரான பிணையை வந்து சேலஞ்ச் பண்ணி வர்றீங்க, ஆனால் தொடர்ந்து 9 முறை வந்து அட்ஜாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, வரவே இல்லை, அப்பியரே ஆகலை, கடைசி வாய்ப்பு ஒன்று தருகிறேன், நீங்கள் தொடர்ந்து அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்னென்ன விஷயத்த சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. காரணமே இல்லாமல் இது போல தள்ளி போடுறீங்க. ஒரு 5-6 வருடங்கள் வந்து ஒருவர் தொடர்ந்து சிறையில் இருந்துட்டு அதற்கப்புறம் வந்து அவர் இல்லை, அவர் அக்விட் ஆகி அவர் விடுதலை செய்யப்பட்டால் அதற்கு அந்த அவர் சிறையில் இருந்த காலத்திற்கு யார் பொறுப்புன்னு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே மித்த வழக்குகளையும் கேள்வி கேட்டிருக்கு. இடிக்கு எதிராக கடுமையான கேள்விகள். இடி இஸ் கிராசிங் த லிமிட்ஸ்னு சொன்னாங்க, இடி இஸ் பிஹேவிங் லைக் அ க்ரூக் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு. இவ்வளவு கடுமையான கண்டனங்களுக்கு உள்ளாகுது இடி. நீங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி தத்துவத்தையே மீறீங்களா அப்படின்ற கேள்வி கூட இன்னைக்கு எழுப்புறாங்க. ஆனாலும் தொடர்ந்து வந்து இது போன்ற அரசியல் கேள்விகளை மட்டுமே எழுப்புறது சரியா இருக்குமா? இதை பற்றி இடி கண்டிப்பாக பதில் சொல்ல வேணும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடியே இன்னொரு நீதியரசர் ஒரு ஜஸ்டிஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, 400 ECIR இதுவரையும் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க, இல்லை 10% கூட கன்விக்ஷனுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு இடி கண்டிப்பாக பதில் சொல்லணும். ஏன்னா இந்த பார்வை இடி வந்து பொலிட்டிசைஸ்டாக இருக்குன்ற பார்வை வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இருக்கிற பார்வை வந்து சரி பண்ண வேண்டிய விஷயம். இதை ஒப்புக்கொள்ளும் வேளையில் நம்ம வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ், ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷனும் பொலிட்டிசைஸ்டாக இருக்குன்றதை வந்து ஒத்துக்கணும். ஓகே, ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் மட்டும்தான் பொலிட்டிசைஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் அப்படியே எல்லாம் ரொம்ப சுத்தமாக செயல்படுறாங்கன்றதை நம்ம ஒத்துக்கொள்ள முடியாத விஷயம்.
ஸோ கடைசியில் என்ன ஆகுதுன்னா கூட்டாட்சின்றது வந்து கூட்டாட்சின்ற அந்த வார்த்தையிலேயே வந்து கூடி ஆள்றதுன்னு இருக்கு இல்லையா. ஸோ ஃபெடரலிசமில் வந்து கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்ன்றது இம்ப்ளிசிட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அது மாறி போய் ஒரு ஏஜென்சி இன்னொரு ஏஜென்சி எதிர்மறையாக செயல்படும் போது என்ன ஆகுதுன்னா இந்த நீதி வழங்குற நேரம் வந்து ஜாஸ்தியாகுது. ஏன்னா எல்லாமே கடைசியாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸாக நிற்குது. ஆனால் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த முரண்பாடுகள்னால வந்து அவதிப்படுறது வந்து மக்கள் தான். இப்ப சுப்ரீம் கோர்ட் எப்படி வந்து அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை மேற்கோள் செயல்படாதீங்க. 99% வழக்கு இல்ல சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல, அந்த கேஸ் ப்ரோக்ரஸே ஆகுறது இல்லை, விசாரணை தாண்டி சார்ஜ் ஷீட் லெவலுக்கே போறது இல்லை, கன்விக்ஷனை விட்டுருங்க, அது 0.42%. ஆனால் 99% குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்றதே ஈடியால செய்ய முடியறது இல்லை. வழக்கு போடுறாங்க, கைது செய்யறாங்க, தொடர்ந்து பெயில் அப்போஸ் பண்றாங்க, விசாரணையிலேயே இருக்கு, இன்டெஃபினட்டா தள்ளிட்டே போயிட்டு இருக்கு வருட கணக்கில். ஆனால் எந்த முடிவுக்கு வர்றதில்லை. இந்த முறையை தான் எல்லோருமே கேள்வி எழுப்புறாங்க. அப்போ வந்து ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் அப்படின்றத நோக்கி தான் இது தொடர்ந்து இந்த ஈடியோட செயல்பாடு இருக்கு அப்படின்றதான குற்றச்சாட்டா இருக்கு. இல்லை, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டை வந்து கண்டிப்பாக இடி ஃபேஸ் பண்ணி ஆகணும். இன்ஃபேக்ட் என்ன ஆகுதுன்னா இடிக்கு தனியாக பவர்ஸ் இல்லைங்க. இடி வந்து ஒரு ப்ரெடிகேட்டிவ் அஃபென்ஸ் வச்சு தான் அந்த இசிஐஆரே ஃபைல் பண்ண முடியும், ரைட்டா. ஸோ நல்ல ஸ்டேட்டோட கோஆப்ரேட் பண்ணி தான் அந்த எனி கேஸை சால்வ் பண்ண முடியும். அந்த கோஆப்ரேஷனில் வந்து நிறைய டிலே ஆகுது, பொலிட்டிக்கல் ரீசன்ஸும் இருக்குது. இது கண்டிப்பாக இடி பதில் சொல்லி ஆகணும். ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன். இப்போ சுப்ரீம் கொஞ்சம் ஒதுங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்களோ, அதே மாதிரி வந்து கரூர் வழக்கில் எப்படி சிபிஐ உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல, ரெண்டுத்தையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிப்போம். சுப்ரீம் கோர்ட் சொல்றதை நம்ம வந்து கேட்டு நம்ம செயல்படுவோம். நம்ம வந்து மாநில சுயாட்சி பத்தி பேசும்போது வந்து ஒரு சமயம் என்ன மாதிரி ஆயிடுதுன்னா, தமிழ்நாடு இன்னும் தனி நாடு மாதிரி நம்ம பேச ஆரம்பிச்சிடும். அப்படி கிடையாது, தமிழ்நாடு இந்தியாவோட பார்ட் தான். இந்தியன் ஏஜென்சிஸ்க்கு அதுல உரிமை இருக்கு. ஓகே, இடி வந்து தனக்கு உரிமையே இல்லாம வந்து அவங்க டீல் பண்ணல. ஓகே, இடிக்கு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து இப்போ கோஆபரேஷன் இல்லாதனால எல்லாமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு டிலே ஆகுது. ஸோ ஆனால் நீங்க சொல்ற இது வந்து வாதம் வந்து கரெக்ட். இடி வந்து கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகும். ஒரு சுருக்கமா ஒரு கருத்து இல்லை, நீங்க கருத்து அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஸ்டே கிளியராக கொடுத்துருக்காங்க. The court stayed further proceedings by the ED in TASMA case. That is, the ED cannot continue coercive investigative steps until further orders. இதான் ஸ்டே. நீங்க ரைட் நடத்த முடியாது, நீங்க ஃபர்தர் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாது, ஸ்டே இருக்கு அப்படிங்கறத பதிவு பண்ற ஒன்று. ரெண்டாவது, அந்த ஸ்டேலேயே அவங்க வந்து கிளியரா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ED was crossing all limits and questioned the foundation of its action. How a corporation itself could be the subject of money laundering without specifying underlying predicate offense. எப்படி ஒரு நிறுவனமே ஒரு மணி லாண்டரிங் ஆக்ட்ல வந்து ஈடுபடும், அது ஒரு அரசு நிறுவனமே ஈடுபடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுக்க முடியுமா அப்படின்னு ரொம்ப கிளியரா கேட்டிருக்கு. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இது பானுசுந்தருக்கு நான் சொல்றேன், அவர் டவுட்ல இருந்தாரு. அந்த ஸ்டே ஆர்டர் காப்பி நான் கையில வச்சிருக்கேன், அதை பார்த்து தான் நான் அவருக்கு வந்து படிச்சிருக்கேன். ஒன்று. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம நாட்டில் தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னாங்க. நான் கேட்குறேன், தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னா ஏன் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இங்க இருக்கக்கூடிய வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல நீங்க என்ன பேசிஸ்ல நீங்க ஆர்டர் போடுறீங்க? அது ஒரு பெரிய விவாதம் ஆயிடுச்சு. அறம் சார்ந்த தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் தெளிவா நான் சொல்லுவேன், வடநாட்டில் அறம்ங்கிற வார்த்தைக்கு இன்னமும் வந்து கிளியர் டெஃபினிஷன் கிடையவே கிடையாது. ஆனா தமிழனுக்கு அறம்ங்கிறது என்னங்கிறது தெளிவா தெரியும். அப்ப நீங்க தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவரை நீங்க எந்த வகையில நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்க? எப்படி ஒரு எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, நீங்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னா என்ன சார் அர்த்தம்? அது எப்படிங்க அது வந்து நியாயமா இருக்க முடியும்? அப்ப அவர் தனி நாடா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அப்ப நீங்க தானே எங்களை பிரிச்சு ஒதுக்கி வச்சு பாக்குறீங்க. நாங்க இந்தியான்னு சொல்றோம், எல்லா விதத்திலும் ஒத்துழைச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா விதத்திலும் இந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப கனிமொழி அக்கா அவர்கள், எங்களுடைய அக்கா அவர்கள் வெளிநாடுகளில் போய் இந்தியாக்காக பேசிட்டு வந்தாங்களே, இதோட எங்களுடைய கண்ணியத்தையும் எங்களுடைய கட்டுக்கோப்பையும் நாங்கள் எப்படி காட்ட முடியும்? ஆனால் நீங்கள் தொடர்ந்து இந்த பிரிவினையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்த ஒன்றிய அரசுங்கிறத இந்த நேரத்தில் நான் பதிவிட விரும்புகிறேன். திரு பாலச்சந்திரன், அதாவது இது வந்து ஒரு பெரிய ஒரு லார்ஜர் டிபேட். விஜய் மதன்லால் சௌத்ரியோடைய சீராய்வு மனு எப்போ வந்து நிறைவுக்கு வரப்போகுது, அது எப்போ உச்சநீதிமன்றம் முடிக்க போகுதுன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசருக்கே தெரியல. அவரே வந்து இன்னைக்கு ஒரு லைட்டர் வெயினில் ஜோகோயெல்லாம் சொல்லிட்டாரு, 3 வருஷமா விசாரிச்சுட்டு இருக்காங்க, எப்போ வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல, இருந்தாலும் அது டிசைட் ஆனதுக்கப்புறம் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ இது போன்ற வழக்குகளில் உச்சபட்ச அதிகாரம், அதில் முக்கியமான 3 விஷயங்களே, ஒன்று பெயில் கண்டிஷன், இன்னொன்று வந்து தம் மீது இருக்கக்கூடிய குற்றத்தை நான் நிரபராதி என்று தானே வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். இது போன்ற ஒரு ஷரத்துக்கள் இருக்குல்ல, அந்த presumed to be innocent till proven guilty, குற்றம் சாட்டப்பட்டவர்
தண்டனை பெறும் வரை இல்லை குற்றவாளி என்று நிரூபிக்கும் வரை அவர் நிரபராதி என்று கருதப்படுவதற்கு அந்த அடிப்படை தத்துவுக்கு எதிரானதாக இருக்கக்கூடியது அந்த இடியில் பிஎம்எல்ஏல அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வானளாவிய அதிகாரங்கள். அது எப்போ வந்து தீர்வுக்கு வர்றது? அதுவரை வந்து இது போன்ற இடியினுடைய நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, பல மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக எதிர்க்கட்சி மாநிலங்களில் அவர்களுடைய செயல்பாடு என்பது வந்து அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தை வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகள், அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்கள், டெஃபினேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு இல்லையா, டிவிஷன் ஆஃப் பவர்ஸ், இது எல்லாவற்றையும் மீறும் விதமாகத்தானே இருக்கு. அது இடைக்காலத்தில் அதற்கான தீர்வு ஏதாவது இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இல்லை, வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இந்த மாதிரி சட்டங்கள்லாம் முதல்ல வரும்பொழுது, இப்போ நீட் எடுத்துக்கோங்க. நீட்டு முதல்ல வந்தபோது என்ன சொல்லப்பட்டது? ஒரு ஆல் இண்டியா லெவலில் எல்லாருக்கும் வந்து வாய்ப்புகள் கொடுக்க வேண்டாமா, ஆல் இண்டியா லெவலில் ஸ்டாண்டர்டைஸ் பண்ண வேண்டாமா, இப்படியெல்லாம் சொன்னாங்க. இன்னும் ஜட்ஜஸே அதில் கன்வின்ஸ் ஆகிட்டாங்க. ஆமாம், எதுக்காக சில மாநிலங்கள் மட்டும் எதுக்குறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த ஏறக்குறைய 10 ஆண்டுகள் நீட் வந்து சமலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இப்போ நீட்டை எதிர்த்து கேஸ் போட்டால் பாருங்கள், யாரெல்லாம் வந்து கோச்சிங் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட வசதி வந்துடுது. கோச்சிங் இல்லாத எத்தனை பேர் நீட்டில் வர முடியுது. அப்போ ஏழை எளியவர்கள் இந்த நீட் வந்ததுனால மாணவர்கள், ஏழை எளிமையவர்கள் மாணவர்கள் பாதிக்கப்படுகிறான்னு ஆதாரப்பூர்வமாக இன்றைக்கி சொல்ல முடியுது. அப்போது தி ஜுடிஷியரி வில் ஹேவ் எ ரீதிங்கிங். இப்போ ரிசர்வேஷனை பற்றியே, ரிசர்வேஷன் கூடாதுன்னு சொன்ன ஒரு ஜட்ஜி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் வேண்டாம்னு நினச்சோம். ஆனால் அந்த ரிசர்வேஷன் வந்ததுக்கப்புறம் சமூக பொருளாதார இதில் எத்தனை மாறுதல்கள் ஏற்பட்டன, எப்படி ஏழை எளியவர்கள் வந்து எம்பவர்மெண்ட் கிடைச்சதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இது வந்து முதல்ல வந்து இது ஈடிக்கு வந்து இந்த அதிகாரங்கள்லாம் கொடுக்கப்பட்ட போது என்ன சொன்னாங்கன்னா, இதிலிருந்து வெளிநாட்டிலேருந்து வர்ற பணத்தை எல்லாம் வந்து இங்கே முதலீடு பண்ணிடுறாங்க, தப்பிச்சு போகிறதுக்கு வழி இருக்குது. அதாவது அவங்க திருட்டுத்தனமாக வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர பணத்தை பிடிக்க முடியலை. அப்போது இந்த மாதிரி சில அதிகாரங்கள், அதிகமான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டால் உள்ளூர் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதும் நாங்கள் பிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கள்ளக்கடத்தல்காரர்களுக்கு எதிராக, லஞ்ச ஊழலில் ஈடுபடுவதற்கு எதிராக, ட்ரக் மணியில் ஈடுபடுவதற்கு எதிராக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று பார்த்தால், கூட்டாட்சி தத்துவத்தை குலைப்பதற்கான வழிமுறைகளை திரும்ப திரும்ப கையாளுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இன் மை ஒப்பீனியன், this should be taken up in the Supreme Court, and Supreme Court should declare null and void the empowered provisions that have been provided to this ED under the PML Act. அதை தவிர இன்னைக்குள்ள ஒன்றிய அரசு இதை செய்ய மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. நல்ல அதிகாரம் இருக்கட்டும், ஈடிக்கு அதிகாரம் இருக்கட்டும், போய் உதைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ஆட்டிடியூட் இருக்குது. அப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகும்பொழுது சரியான புள்ளி விவரங்களோடு போய் இது வந்து தவறான ஒரு அணுகுமுறையை ஈடி கையாளுறாங்க. ஈடிக்கு பிஎம்எல்ஏ கொடுத்ததனுடைய நோக்கம் இது அல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும். அதே மாதிரி என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லி தகராறு இருக்கலாம், சந்திரபாபு நாயுடுக்கும் இவருக்கும் தகராறு இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து, இந்த நாடு நம்முடைய நாடு, இந்த மாநிலம் இந்த நாட்டின் ஒரு பகுதி, ஒரு அங்கம், பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர்னு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நிலைமையில் தமிழ்நாடோ கேரளாவோ மேற்கு வங்கமோ இன்றைக்கி இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து தங்களுக்குள்ள உள்ள கருத்து வேற்றுமைகளை மறந்து இதில் ஒற்றுமையாக செயல்பட்டால் நல்லாயிருக்கும். ரவி, அரசியல் வேறுபாடுகள் 1000 இருக்கும், உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், கொள்கை வேறுபாடுகள் கூட இருக்கும், பிஜேபிக்கும் திராவிட கட்சிகளுக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கக்கூடிய உரிமைகள், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் எல்லாத்தையும் அதை பேணி பாதுகாக்கணும்னா இதில் வந்து ஒன்றிணைந்து இருக்கணும். இது வந்து நமக்கு அரசியல் சூழல் சாதகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த தருணத்தில் வந்து அதை நியாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து எல்லை மீறும் போது இடி வருவது, ஒன்றிய அரசனுடைய விசாரணை வரும்போது தவறில்லைன்னு சொல்வது, நாளைக்கு அதுவே ஏற்கனவே வந்து அதுக்கு பாதகம் ஏற்பட்டிருக்கு. அதிமுக போன ஆட்சியில் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கும் பொழுது பல்வேறு இன்னல்களுக்கானவர்கள் விசாரணை அமைப்புகளில். அப்போ அது உங்களுக்கே நாளைக்கு திரும்பி வரும் இல்லையா, ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கீங்க. அப்போ என்ன அடிப்படையில் ஒரு தற்காலிகமாக ஒரு அரசியல் ரீதியாக நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்றதுக்காக திமுக பாதிக்கப்படுதோ இல்லை அந்த எதிர்கூட்டணி பாதிக்கப்படுதுன்றதுக்காக அதை வரவேற்பது சரியாக இருக்குமா? இல்லை, அதாவது பாலச்சந்திர சார் வந்து இவ்வளோ தெளிவாக இவ்வளோ விஷயங்களை சொல்லும் பொழுது யார் யாருக்கு அவர் சப்போர்ட் பண்ணுறாருங்கிறது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது நடுநிலையோடு தேசத்தை மற்றும் குறிக்கோளாக பார்த்து பேசுகிறவராக இருந்தால் திமுக தவறு செய்யும்போது திமுக தவறு செய்கிறது என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அதை எப்பொழுதும் அவர் சொல்வதில்லை. அதே போல திமுக அதிமுக பேசல, அவர் வந்து இரண்டு கட்சிகள் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக பேசுறாரு. ஆதரவு கருத்துக்கள் எப்பொழுதுமே ஒரு நிமிஷம் அவர் ஏதோ அவர் நேரடியாக என் மேல் குற்றச்சாட்டு சுமத்தினால் அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். திரு ரவிராஜ் அவர்கள் சொல்லிட்டோம், நீங்க சொன்ன கருத்து அவர்கள் உங்களுடைய இப்பயே சொல்றேன், உங்களுடைய தேசப்பற்று பத்தி பேசிய கருத்துக்கள் நீங்க வந்து என்னுடைய காணொளி எல்லாத்தையும் இல்ல அவர் முடிச்சிட்டோம், அவர் ஏதோ சொல்ல தவறு இல்லை. நீங்க என்னுடைய காணொளி எல்லாம் இல்லை, நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நேரடியாக ஒரு குற்றச்சாட்டு என் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்த திமுக மேலே உள்ள குறையெல்லாம் அவர் வெளிப்படையாக சொல்லணும்னு. என்னுடைய காணொலிகள் நீங்கள் சரியாக பார்க்கலன்னா அது ஏன் தப்பு இல்லை.
நான் பல விஷயங்கள்ல உங்களோட நான் திமுக அரசுடைய ஏகப்பட்ட அவர் முடிச்சிருக்கோம். நடைமுறையை பத்தி நான் வந்து கேள்வி எழுப்பியிருக்கேன். இல்ல இது முதல் முறையாக இப்போ நான் உங்களோட தமிழுக்கு இவங்க என்ன debateல செஞ்சாங்கன்னு ஒரு மேடையில் இல்லை, பல மேடையில் கேட்டிருக்கேன். இந்த இதில் வந்து லஞ்ச ஊழல்னு சொல்லி பார்க்கும்போது லஞ்ச ஊழல் ஒரு கேன்சரஸ் growth. யார்கிட்ட இருந்தாலும் அந்த லஞ்ச ஊழல் தண்டிக்கப்பட வேண்டியது, அது திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி அப்படின்னு பலதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த காணொலியை பார்க்கலன்னா என் மேலே இந்த மாதிரி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு சொல்றது நேர்மையாக அபாண்டமான குற்றச்சாட்டு இல்ல. நான் என்னுடைய அறிவுக்கேற்றபடி உங்களுடைய வாதங்களை பார்த்து அதிலிருந்து எடுத்துக்கொண்ட கருத்துக்கு தான் நான் பதில் சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட முறையில் எந்த விதமான தாக்குதலுக்காக உங்களுக்கு சொல்லலை. அதே போல நீங்கள் தேசத்தை பற்றியும் தேச நலனை பற்றியும் நாட்டினுடைய நலனை பற்றியும் பிரிவினைவாதம் இருக்கக்கூடாது என்று பற்றி பேசியதும் மிகவும் ஏற்புடையது. அதே நேரத்தில் ஒரு சில கட்சிகள் தமிழகத்தை ஆளும் பொழுது பிரிவினைவாதம் பற்றிய கருத்துக்கள் அதிகமாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்க முடியாது என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். இப்பொழுது அவர் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் பேசும்பொழுது கூட தமிழ்நாடு இந்தியாவில் தான் இருக்குன்னு நல்லா தெளிவாக பேசுகிறாரு. அது எதுக்காக பேசுகிறாருன்னா காரணத்தோடு தான் பேசுகிறாரு, காரணம் இல்லாமல் பேசலை. அதே போல் ஒவ்வொரு முறையும் தமிழகத்தை ஆளக்கூடிய ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய போலீஸ் துறை மீது நம்பிக்கை வைக்காமல் திமுக ஆட்சியில் எத்தனை முறை சிபிஐ என்கொயரி வேணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. அப்போ தமிழக போலீஸ் மீது அவர்கள் நம்பிக்கை வைக்கவில்லையா? தாங்கள் ஆளும் ஆட்சி சரியாக நடைபெறுகிறது என்பதில் நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வியை பாலச்சந்திரன் அவர்கள் ஏன் கேட்கவில்லை? இதற்கு முன்பு முதலமைச்சர் இந்த 5 வருடத்தை இந்த 4.5 வருடத்துல எத்தனை முறை சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டிருக்காருங்கிறத நீங்க மறுக்க முடியுமா? இல்ல எனக்கு திரு ரவி எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இல்ல நீங்க வந்து இல்ல தனிப்பட்ட அவருக்கான வந்து கேள்வியா சுருக்கிடாதீங்க. இது ரெண்டு பேருக்கானது இல்ல. இல்ல திரு ரவி அவருக்கானது அவரோட வந்து சுருக்கிடாதீங்க. நான் கேட்க விரும்புறது ஒரு சிபிஐ வந்து அமைப்பு, சிபிஐ அமைப்பு வந்து இப்போ சமீபத்தில் நடந்த அஜித்குமார் கேஸோட சிபிஐ கொடுத்தாங்க. அது ஒரு நிமிஷம் நான் கேள்வியை உள்வாங்க, முதல்ல கேள்வியை உள்வாங்க, கேள்வியை உள்வாங்கிட்டு பேசுங்க. அந்த சிபிஐ வந்து கன்சென்ட் கொடுத்து இல்ல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதோ அது வந்து ஒரு மாநில அரசு அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு. ஆனால் எந்த முடிவு எடுக்காம இடிய தன்னால வர்றது இருக்குல்ல, நீங்க சொல்வது போல வந்து நாங்க முடிவு பண்ணிட்டோம். அங்க ஒரு இன்னைக்கு ஆர்குமெண்டா கூட வந்து எஸ் வி ராஜா தான் வச்சிருந்தாரு. நாங்க போனப்போ வந்து தென்பட்டது, அதனால வந்து நாங்க கரப்ஷன் நடந்திருக்கு, அதனால நாங்க விசாரிக்கிறோம்னு சொன்னப்போ சிஜிஆர் தான் கேட்டார், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பி.ஆர். கவாய் தான் கேட்டார். அப்படி தோணுச்சுன்னா ஒரு விசாரணை அமைப்பு முடிவு எடுக்கலைன்னா நீங்களே போய் வந்து உள்ள விசாரிச்சிருவீங்களா? எந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வந்து இடியை பார்த்து கேட்டாரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதுக்கு என்ன விளக்கம் இருக்கு? அதே போல அவர் யார் எந்த அமைப்பு நினைச்சாலும் எந்த ஸ்டேட்டுக்குள்ள போய் விசாரிச்சிடலாமா? இல்ல இந்தியா வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு இந்தியா. ஆமா, அந்த இந்தியாவை ஆளுவதற்கு தான் பிரதம அமைச்சர்னு சொல்றோம். நாங்க வந்து பிரதம அமைச்சர்னு சொன்னீங்கன்னா நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. மத்திய அரசு நாங்க சொன்னா நீங்க ஒன்றிய அரசுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. சரியா? அது எப்ப சொல்லிக்கிறீங்க? உங்களுக்கு எப்ப தேவையில்லையோ அப்ப சொல்லிக்கிறீங்க. தேவைப்படும் போது மத்திய அரசுங்கிற மாதிரி மெல்லமா சொல்லிக்கிறீங்க. இதெல்லாம் கரெக்டா மெயின்டைன் பண்றீங்க. சரியா? கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இருக்கு. அத சொல்லல. நான் என்ன கேக்குறேன், இந்த வார்த்தையை நீங்கள் எத்தனை வருடமாக பயன்படுத்துகிறீர்கள்? இதற்கு முன்பு அதற்கான அவசியம் ஏற்பட்டது. இப்ப அந்த அரசு என்று பேச காலடி இப்ப அந்த வார்த்தை பிரச்சனை அப்பதான் செய்ய முடியும். இப்ப வார்த்தை பிரச்சனை இல்ல. திடீர்னு வருமா? எப்ப நீங்க வந்து தாந்தோன்றித்தனமா செயல்படுறீங்களோ எப்ப அவசியம் ஏற்படுகிறதோ அப்ப இருந்து சொல்லலாம் சார். இல்ல குறிப்பிடாதீங்க. இல்ல ஒரு நிமிஷம் நீங்க அதே மாதிரி புரியாம இல்ல. நான் கேட்க கூடியது இப்ப வார்த்தை பிரச்சனை இல்லங்க. இப்ப வார்த்தை மத்திய அரசு ஒன்றிய அரசுன்ற வார்த்தை பிரச்சனை இல்ல. நான் உங்ககிட்ட ஸ்பெசிபிக் क्वेश्चन தான் கேட்டேன். அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசுன்ற டிபேட் கிடையாது. அது இன்னொரு நாள் பேசுவோம். நான் கேட்கக்கூடிய கேள்வி, அது இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மாநிலத்துக்குள்ள ஈடி வரலாம் அப்படின்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சிஜிஐ கேக்குறாரு. ஆனா இல்ல வரலாம் எப்படி அதிமுக சொல்லுது? பிரச்சனைகளை கட்டுப்படுத்தி நாட்டை சீராக கொண்டு அதற்கு ஒரு சட்டம் இருக்கு. அதற்கு ஒரு சட்டம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் இருக்குல்ல. அதற்கு சட்டம் இல்ல. நீங்க சொல்றது விதிமீறல்னு தலைமை நீதியரசர் பி.ஆர். கவாய் சொல்லும் பொழுது அதை எப்படி நீங்க சரின்னு சொல்றீங்க? இன்டர்பிரேட்டர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் லா வந்து சொல்றாரு. பெருமையாக கொண்டாடக்கூடிய செந்தில் பாலாஜியை பத்தி இதே முதலமைச்சர் எவ்வளவு கேவலமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார். அதற்குண்டான காணொலி எல்லாம் இந்த தமிழ்நாட்டில எல்லாம் இருக்குல்ல, எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அவர் எப்ப புனிதமானார்? எந்த வாஷிங் மிஷின்ல போட்டு அவரை புனிதர் பண்ணீங்க? அதற்கு அப்புறம் அந்த வழக்கு வந்து முடிவாகட்டும். இல்ல, அவரே பணம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார், இல்ல என்று சொல்கிறார். வழக்கு முடிவுக்கு வருகிறது. முடிவுக்கு வரும்பொழுது நான் சமரசம் செய்து கொண்டேன் என்று சொல்கிறார். சமரசம் செய்து கொண்டால் அதே கேள்வி நான் திருப்பி கேக்குறேன். இல்ல உங்ககிட்ட திருப்பி அதே கேள்வி கேக்குறேன். அப்ப
டான்சி வழக்குல நான் நிலத்தை திருப்பி கொடுத்துறேன் அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க இல்லையா, அது சரியாயிடுமா? டான்சி வழக்குல அவர் தவறு செய்திருந்தால் அவருக்குண்டான கோர்ட்டை போய் ஃபேஸ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்களே சொன்னாங்க, அவர் கோர்ட்ல தான் சொல்லிருக்காரு. நீங்க குற்றவாளின்னு சொன்ன நபரை அவங்களே வந்து அரசியல் நிலத்தை நான் திருப்பி கொடுக்கிறேன்னு கொடுத்திருக்காங்க டான்சி நிலத்துல. அப்ப அது வந்து அம்மையார் ஜெயலலிதா தவறு செஞ்சாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? காத்திருக்கிறார் என்றால் கேவலமான ஆட்சி இல்லையா? நான் அதுதான் கேக்குறேன். அப்ப அம்மையார் ஜெயலலிதா நான் திருப்பி கொடுத்துறேன்னு ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னா, தவறாக வந்து வாங்கிட்டேன் ஒப்புக்கொண்டாங்கன்னா அப்ப அம்மையார் ஜெயலலிதா தவறு பண்ணாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? தண்டனை கொடுத்தா தண்டனை அனுபவிக்கிறாங்க, அது யாரா இருந்தாலும் சரி. அதேதான் சொல்றேன். அப்ப தண்டனை வரட்டும், அது முடிவு பண்ணுவோம். நான் இப்ப கேட்கக்கூடிய இல்ல அதேதான் சொல்றேன், அது தண்டனை கொடுக்கட்டும், அப்ப நான் முடிவு பண்ணுவோம். இப்ப கேட்கக்கூடியது அது சட்டத்தை மீறி அதிகார வரம்பை மீறி உள்ள வந்து ஒருத்தர் விசாரணை நடக்க கூடாதுன்ற கேள்வியை உச்சநீதிமன்ற தலைமை நீதியரசரே கேள்வி எழுப்புறாரு. அதை எப்படி நீங்க வந்து தவறு இல்ல கேள்வி, பொதுப்படையான கேள்வி. ஒவ்வொரு வழக்கையும் விசாரித்து அந்த வழக்கினுடையக்குள்ள குறைகளை எல்லாம் கண்டுபிடித்து தீர்ப்பு எழுதும் பொழுதுதான் அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பா இல்லையா என்று தெரியும். அதற்கு முன்பு நீதிபதி அவர்களே எழுப்பக்கூடிய கேள்வி எந்த விதமான கேள்வியாகவும் எழுப்புவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அதை வைத்துக் கொண்டு இந்த வழக்கினுடைய தீர்ப்பு இப்படித்தான் இருக்கும், இதுதான் நியாயம் என்று யாரும் கூற முடியாது. யாரு தீர்ப்பு அப்படி வரும்னு சொல்ல நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் விவாதிப்போம். எந்த நியாயம் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவேளை. திரு ஷானவாஸ், உங்களுடைய இறுதி கருத்து சுருக்கமா 2 நிமிடங்களில். அதாவது இந்தியா முழுவதும் பாஜகவினுடைய எதிர்க்கட்சிகள் பல்வேறு ஒன்றிய நிறுவனங்களால் பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல பாஜக தரப்பின் மீது வந்த குற்றச்சாட்டுகளின் மீது ஒரு சோதனை கூட நடத்தப்பட்டதில்லை. பாஜக ஆதரவு கார்ப்பரேட்டுகள் மீது வந்த ஊழல் புகார்கள் குறித்து ஒரு ரெய்டு எங்கேயும் கிடையாது. இப்போ இந்த ரெண்டுமே ஒரு உண்மையை புலப்படுத்துது. அது மாதிரி எதிர்க்கட்சிகள் மீது நடத்தப்பட்ட விஷயங்களில் ரெய்டாக இருந்தாலும் விசாரணையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதில் எதுவும் நிரூபிக்கப்படலை. அந்தந்த நேரத்தில் அந்தந்த கட்சிகளை பழிவாங்குவதற்கு அந்தந்த வேளையில் பயன்படுத்தப்பட்ட அமைப்புகளாகத்தான் இவை இருக்கின்றன. வெறுமனே இந்த விசாரணை அமைப்புகள் மட்டுமில்லை, இடி சிபிஐ மட்டுமில்லை, என்ஐயும் அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து பழிவாங்கிற நடவடிக்கையில் ஈடுபடுது. தேர்தல் ஆணையத்தை வைத்துக்கொண்டு என்னென்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம பார்த்துட்டோம். எஸ்பிஐ என்கிற ஒரு வங்கியை, ஒரு பொதுத்துறை வங்கியை கூட எப்படி அவர்கள் வந்து தேர்தல் பத்திர வழக்கில் தங்கள் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு அந்த வங்கியை வந்து கோர்ட்டில் அவமானப்பட வைத்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்போ ஒரு நிறுவனம் கூட தப்பவில்லை, ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம் கூட எப்படி கரப்டாக இருக்குது, எப்படி வந்து முறைகேடுகளுக்கு பயன்படுத்தப்படுதுங்கிறத இந்த ஆட்சி காலத்தில் பார்க்குறோம். அதுதான் ஈடிக்கு இன்றைக்கி நேர்ந்திருக்கிற அவமானத்துக்கும் ஒரு சான்றாக இருக்குது. ஈடி இன்னும் வந்து அசிங்கப்படும் பாருங்கள். கோர்ட்டில் ஈடி இன்னும் பல வழக்குகளில் பின்னடைவை சந்திக்குதா இல்லையான்னு பாருங்கள். நன்றி திரு ரவி குழந்தைகள். 2 நிமிடம். அதாவது திமுக அரசு மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் எதிர்கொள்வதற்கு ஒவ்வொரு முறையும் கோர்ட்டு தான் நாடுறாங்க. கோர்ட்டு நாடாமல் சாதாரணமாக நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் அது காம்ப்ளிகேட் பண்ணுற மாதிரி கொண்டு போய் அதை கோர்ட்டில் விட்டு பிரச்சனை பண்ணுறது இது வந்து திமுகவுடைய நடைமுறை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தங்களுக்கு பாதகமாக வரும் என்று தெரிந்தால் உடனடியாக கோர்ட்டை வந்து நாடுறதுக்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணிவிடுவாங்க. அதே நேரத்தில் கோர்ட்டில் இருந்து அவங்களுக்கு வேறு மாதிரி தீர்ப்பு வந்தால் உடனே அதுக்கு வேறு ஒரு பெயர் சூட்டி அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போயிடுவாங்க. நல்ல ஆட்சி நடக்கிறது, போலீஸ் துறை சிறப்பாக செயல்படுகிறது, ஆட்சி நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்கு வந்து சிபிஐ என்கொயரி கேட்குறீங்க? கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி கேட்கும் பொழுதே உங்களுடைய துறை மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் ஆளும் ஆட்சியின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, மக்கள் உங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் தவறாக பயன்படுத்தியிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே ஒத்துக்கொள்வதாகத்தான் அர்த்தம். நன்றி. எனக்கு என்ன சிரிப்பாக இருக்குன்னா, இடி வழக்குகள் 32 பேர் மேலே அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் மேலெல்லாம் கடந்த ஆட்சி நடந்து கொண்டிருந்த போதும் இடி வழக்குகள் இடி ரெய்டு வந்துச்சு. அவங்க ஆட்சியில் இல்லாமல் இங்கே எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுதும் பல்வேறு சூழ்நிலைகளில் எதிர்க்கட்சி தலைவர் வீட்டுக்கு, அவருடைய உறவினர் வீட்டுகளுக்கெல்லாம் ரெய்டு வந்திருக்கு. அதையெல்லாம் அவங்க வரவேற்கிறாங்களா? அவர்கள் ஆட்சி நடந்த பொழுது அளவுக்கு மீறி போனதுனால தான் அப்போல்லாம் இடி வந்து விசாரிச்சுதா? அப்படிங்கிற விளக்கமெல்லாம் வந்து யோசித்து பார்க்கணும். இவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கக்கூடியவர் இன்று வரவேற்றிருக்கிறார் இது சிபிஐ என்கொயரியை. யார் வரவேற்கிறாங்கன்னா, 2021 இவர் மேலே சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இன்றைக்கி சிபிஐ வழக்கு அவர் பேரில் நிலுவையில் இருக்குது. எப்போ நடந்த வழக்கு? கேத்தன் தேசாயோடு இவர் இணைந்து பல்வேறு கல்லூரிகளுக்கு முறையற்ற அனுமதிகளை வழங்கின வழக்கு சிபிஐ வழக்கு. 2014 ஃப்ரேம் பண்ணப்பட்டு
21 தான் சார்ஜ் ஷீட் வழங்கப்பட்டு 15 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. அவர் பேர்ல சிபிஐ வழக்கு இருக்கு. அவர் என்ன சொல்றாரு, சிபிஐ வந்துருச்சு, இனிமே நியாயம் நடக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இப்படி யாரிடம் சாவி கொடுக்கப்படக்கூடாதோ அவர்களிடமே நீங்க சாவியை கொடுத்து கேள்வி கேட்குறீங்கிறது உண்மையாலுமே எனக்கு வருத்தமா இருக்கு. அவர்களுக்கு வேறு வழி இல்லை. பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கும் பொழுது அவர்களை சொல்லுவதை கேட்பதை தவிர இவர்களுக்கு வேறு வழி இல்லை. மாற்று கருத்து இவர்கள் பதிவிட முடியாது. ஏனென்றால் அங்கு முழுமையாக இவர்கள் அடிமையாகி விட்டார்கள்ங்கிறதா நிதர்சனமான உண்மையா நான் பார்க்கிறேன். பயம் இல்லைன்னா தைரியமா வந்து சந்திக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயங்க, அக்கிரமங்கள் நடக்கின்ற பொழுது, அநியாயங்கள் நடக்கின்ற பொழுது நாங்கள் எங்க போய் முறையிடுவோம்? நீதிமன்றத்தை தான் நாடணும். அங்க எங்களுக்கு எப்படி போராடி வெற்றி பெறணும்னு கடந்த ஆண்டுகளில் வரலாறுகளில் நிறைய நாங்கள் நிரூபிச்சு காட்டியிருக்கோம். இவர் எங்க நீங்க கேட்க முடியும்? இவர்கள் அமலாக்கத்துறையில் இன்னைக்கு வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்கல்ல, கான்ஸ்டியூஷன்ல இவங்க பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி கொண்டு வரல, பினான்சியல் பில்லுக்குள்ள வச்சு கொண்டு வந்திருக்காங்க. மறைமுகமா திருட்டுத்தனமா இப்படி ஒரு ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க. இதுல இவங்க பின்பற்றுகின்ற வழிமுறைகள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க 1 வருஷம் ஜெயிலில் வைக்கிறது, 1.25 வருஷம் ஜெயிலில் வைக்கிறது, எந்த காரணமுமே சொல்லாம நீங்க வந்து உள்ள பிடிச்சு வைக்கிறது, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதை எப்பனா நீங்க ஃபைனலா கேஸ் நடத்தும் பொழுது, அப்படிங்கும் பொழுதுனா 1.5 வருஷம் ஏன் ஜெயிலில் வச்சிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது இல்ல. மொத்தத்தில் அநியாயத்துக்கு பயன்படுத்துவதற்காகவே இவர்கள் இந்த ஈடியை வச்சிருக்காங்க அப்படிங்கிறதும் இதுல தெளிவா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். திரு பானுச்சந்தர், இது ஏற்கனவே கேட்ட கேள்வி தான். இந்த விஷயங்கள் தொடர்ந்து அத்துமீறல் அரசியலுக்காக பயன்படுத்தப்படுகிறதுன்றது நம்ம சமீபத்தில் சத்யேந்திர ஜெயின் வழக்கையை வந்து மூடின சிபிஐ அதையும் வந்து நிலவ கொள்ள வேண்டும். 2 வருஷம் ஜெயிலில் இருந்தார். அந்த அரசு, ஆம் ஆத்மி கட்சி அரசு மீதே வந்து ஊழல் சாயம் பூசப்பட்டது. கடைசியில் வந்து எந்த எவிடன்ஸுமே இல்லைன்னு சொல்லி அப்போ அவரை விடுவிக்காங்க. முதலில் சிறைக்கு சென்றவர் அவர் தான். அப்போ அதையும் தொடர்ந்து பார்க்குறோம். இது போன்ற வழக்குகளில் தொடர்ந்து காலமாக இல்லை, வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் வந்து சிறையில் வச்சுட்டு கடைசியில் எவிடன்ஸ் இல்லை கேஸில் வந்து முகாந்திரமே இல்லைன்னு சொல்லி அவர்கள் வெளியே வருவதுன்றது இப்போ சமீப காலங்கள் அதிகமாகுதுன்ற குற்றச்சாட்டு வருது. அப்போ அந்த ஏஜென்சியோட கன்விக்ஷன் ரேட்டும் பெரிய விவாத பொருளாகுது. நீதிமன்றங்களும் அந்த கேள்வி எழுப்புது. இதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. 2 நிமிடம் சுருக்கமாக. இந்த ராஷமோன் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை வந்து ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது வந்து அது அவரோட வருஷம் தான் உண்மை அப்படின்ற வந்து ஒரு ஃபீலிங் ஏற்படும். இப்போ பொலிட்டிசைஸ் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ்னால, போட் விஜிலன்ஸ் கமிஷனாலும் சரி, இடி சிபிஐனாலும் சரி, அவங்க கோஆப்ரேட் பண்ணாமல் பொலிட்டிசைஸ்டாக ஒரு சாரார் பக்கம் மாத்திரம் ஒரு விஷயத்தை பார்த்து வாதங்களோ இன்வெஸ்டிகேஷனோ கண்டினியூ பண்ண போகும்போது அது வந்து நீதி பெறுவதை, மக்களுக்கு நீதி வழங்குவதை இது டிலே பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. எல்லாமே நான் சொன்ன மாதிரி வந்து கடைசியில் கோர்ட்டுக்கோ, சுப்ரீம் கோர்ட்டுக்கோ, ஹை கோர்ட்டுக்கோ போயிட்டு சுற்றி வருது. இதனால் வந்து இழப்பு மக்களுக்கு தான். ஒரு சின்ன பாயிண்ட் செந்தில் பாலாஜி பற்றி, ஏன்னா ஷானவாஸ் வந்து ரொம்ப நீளமாக பேசினார். அவர் வந்து செந்தில் பாலாஜி பெயிலில் இருக்கக்கூடியது வந்து பர்சனல் ஃப்ரீடம்காக தான், மெரிட்ஸ் ஆஃப் த கேஸில் கிடையாது. ஓகே, இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் கிளியராக சொல்லியிருக்கு, சூஸ் பிட்வீன் பீயிங் அ மினிஸ்டர் அண்ட் பீயிங் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அவர் வந்து ரொம்ப நிரபராதி மாதிரி வந்து ரொம்ப நீட்டமாக வந்து மிஸ்டர் ஷானவாஸ் பேசினால இந்த கருத்தை முன்னாடி வைக்கிறது. அதே உச்சநீதிமன்றம் தான் 2 நாட்களுக்கு முன்பு நீங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு எந்த தடையும் கிடையாது, அப்படி ஒருவேளை தேவைப்பட்டால் வந்து நீங்க எங்களை நாடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஷானவாஸ் என்ன சுருக்கமா சொல்லியிருக்காங்க? இல்லைங்க, அவர் நிரபராதியா குற்றவாளியாங்கிறதெல்லாம் இனி கோர்ட்டு விசாரணையில் தெரிய வரட்டுங்க. இங்கே நிரபராதி குற்றவாளி ரெண்டுமே நம்ம சொல்ல முடியாது. ஓராண்டு காலம் அவர் வந்து பிணை மறுக்கப்பட்டு சிறையில் இருந்தார் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. பிணையை பலமுறை மறுத்து அந்த ஓராண்டு காலம் ஈடிக்கு அவகாசம் கொடுக்கப்பட்ட போது கூட ஈடியால் அந்த கேஸில் முன்னேறி போக முடியல, வாய்தா வாங்கிட்டு போனாங்கிறது தான் முக்கியமானது. அந்த கருத்து தான் நான் சொன்னேன், நீங்கள் அதை திருச்சி பேசுறீங்க. நன்றி. திரு பாலச்சந்திரன், இந்த சமீபத்தில் அந்த அகஸ்டா வெஸ்டர்ன் வழக்கில் கூட உச்சநீதிமன்றம் எழுப்பிய கமெண்ட்ன்றது வந்து இந்த வழக்கு நீங்கள் விசாரிக்கும் முறையை பார்த்தால் சிபிஐக்கு பார்த்து சொன்னது அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இதை விசாரிப்பீங்க போல இருக்குன்ற ஒரு கருத்தை கூட பதிவிட்டிருந்தாங்க சிபிஐக்கு எதிராக. அதோடு சேர்த்து உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணிடுங்க. என்னுடைய நிறைவு கருத்து, நான் இங்கே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதுக்கு வந்து பதில் வந்து யாருமே சொல்லலை. இந்த ஈடிக்கு இந்த அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரம் இருக்குது, வானளாவிய அதிகாரம் இருக்குங்கிறதெல்லாம் உண்மை பிஎம்எல்ஏ அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம். ஆனால் நான் கேட்குறேன், 7 லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருக்குன்னு சொன்னது வந்து சிஏஜி. அந்த கேள்வியை நான் எழுப்பினேன். இப்போ ஒரு விவாதத்துக்கு சரியான பதில் சொல்ல முடியாத போது என்ன பண்ணுவாங்கன்னா தனி மனித தாக்குதலில் ஈடுபடுவாங்க. இது ஒரு வழக்கம். அப்படிப்பட்ட தனி மனித தாக்குதல் முயற்சி தான் இங்கே நடந்தது. அது வந்து வரவேற்க தகுந்ததல்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே இன்றைக்கி நடக்கிற இந்த விவாதம் வந்து எதனுடைய கருப்பொருள் இருக்க வேண்டும் என்றால்,
மாநில சுயாட்சிங்கிறதுக்கு மரியாதை இருக்கா? அப்போ ஒன்று கேட்கலாம், இங்கே இவங்க மட்டும் டிஎம்கே மட்டும் கரப்ஷனில் இருக்கலாமா, ஏடிஎம்கே மட்டும் கரப்ஷனில் இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் கேட்குறேன், அப்போ பிஜேபி மட்டும் கரப்ஷனில் இருக்கலாமா? இதுக்கு யார் வந்து பதில் சொல்லுவாங்க? பதில் சொல்ல வேண்டியது மக்கள், அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டியது மக்கள். நீங்கள் வந்து பிஜேபி ஆள்ற இந்த ஒன்றிய அரசு, இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்குது. ஐ வாண்ட் டு ரிமைண்ட் எவ்ரிபடி, அது அந்த யூனியனை தான் அங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒன்றிய அரசு பண்ணுற காரியங்களுக்கெல்லாம் எந்த விதமான கேள்வி முறையும் எழுப்பப்படாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுன்னா, அப்போது மாநிலத்தில் வந்து யார் என்ன செஞ்சாலும் ரைட்டோ ராங்கோ அவங்கள பற்றி நம்ம வந்து தப்பான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியும். அதன் காரணமாக அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க முடியும். அப்படிங்கிற நிலைமை வரும்பொழுது எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொல்லணும், நாங்கள் இந்தியாவில் இருக்கிறோம், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் இந்தியாவின் ஒரு பகுதின்னு. மற்றவங்களுக்கு இல்லாத விசேஷமான தொந்தரவுகள் எங்களுக்கு கொடுக்காதீங்க. எங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து நாங்கள் வந்து போகிறோம், நீங்களும் போங்க, மக்கள் பதில் சொல்லட்டும். அதுதான் இறுதி தீர்ப்பாக இருக்கும். இடையில் தேவையில்லாமல் தொந்தரவுகள் வரும்பொழுது இருக்கின்ற ஒரே புகலிடம் நீதிமன்றம் தான். நீதிமன்றத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணல என்ன அர்த்தம் இருக்குது? கல்வி உரிமை தொகை கொடுக்கல, என்ன பண்ணணும்? உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? நீதிமன்றத்துக்கு போகிறத தவிர என்ன வழி இருக்குது? அதனால் வந்து ஒன்றிய அரசு என்று தன்னுடைய உரிமைகளை சற்று வரம்பு மீறி பயன்படுத்துகிறார்களோ அந்த நேரத்தில் உங்கள் உரிமைகள் இவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய உரிமையும் கடமையும் மாநில அரசுகளுக்கு உண்டு. அதனை நிலைநிறுத்துவதற்காக நீதிமன்றங்களுக்கு செல்வதில் எந்த தவறும் இல்லை. திரும்பவும் சொல்கின்றேன், இடி ஒன்றிய அரசுடைய டிபார்ட்மெண்ட் மேலே எந்த விதமான கோளாறு இருந்தாலும் அதை பற்றி மௌனம் காக்கிறதோ, அல்லது ஒன்றிய அரசுடைய ஆளுங்கட்சியுடைய கூட யார் சேர்ந்தாலும் அவங்களை பற்றி மௌனம் காக்கிறதோ, இது வந்து ஜனநாயகத்துக்கு சரியான அடையாளம் இல்லை. நன்றி. சரியான புள்ளியில் தான் நிறைவு செய்கிறோம். அதாவது இரண்டே பக்கத்திலிருந்து தான் தீர்ப்பு வர முடியும். ஒன்று மக்கள் மன்றத்தில், இன்னொன்று நீதிமன்றம். மக்கள் மன்றத்தில் நம்மளுடைய நடவடிக்கைகள் அரசியலோ நம் நடவடிக்கைகள் சரியா என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை. இடைப்பட்ட காலத்தில் அது பிரதமராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, அவர்களை வழிநடத்தக்கூடுவதுன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். அதோட இன்டர்பிரேட்டர் வந்து உச்சநீதிமன்றம். அதை நாடுவதில் எந்த தவறும் இல்லை. அவர்கள் மட்டும்தான் வழிகாட்ட முடியும். மீண்டும் சந்திப்போம். கேள்விக்கலாம். நன்றி.